குழந்தைகளே, உங்களை ஒரு நாளும் நான் விட்டுட மாட்டேன். என் வீட்டு வாசல் எப்போதும் திறந்திருக்கும். வேணுங்கிறப்ப வரலாம். அப்படின்னு அவர் வார்த்தை குடுத்துருக்காரு எங்களுக்கு. இந்த ஒவ்வொரு வார்த்தையுமே இப்ப முக்கியம். மாயன், மணிவண்ணன், நென்னலே, வாய், நேர்ந்தான். மாயன்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மணிவண்ணன்னா என்ன பொருள்? நென்னலேன்னா என்ன பொருள்? வாய்ங்கிறது எதுக்கு? நேர்ந்தான்ங்கிறது எதுக்கு? பேசினான், கூறினான், செப்பினான் பொறுமொழியோ. ஆனால் பாட்டில் எப்படி இருக்கு? செப்பினான், கூறினான், பேசினான் இல்லை. வாய் நேர்ந்தான். வாயால் பேசினார். பின்ன காதால் பேசுவாளா? மூக்கால் பேசுவாளா? அது என்ன வாய் நேர்ந்தான்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் சாதிக்கிறார். அவன் பேசுறதுக்கு வாயை திறந்தாரோ இல்லையோ, பேசினதை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை தோழி. அவன் வாயை திறந்ததே அழகாக இருந்தது. அதனால் வாய் நேர்ந்தான்ங்கிற இடத்துல என்ன பேசினான்ங்கிறது முக்கியம் இல்லை, பேசினான்ங்கிறது முக்கியமா? அதோடு இல்லை, அவன் என்ன பேசினான்னு எங்களுக்கு ஞாபகமும் இல்லை. அவன் பேசுறதுக்கு வாயை திறந்த அழகும், கண்ணை புரட்டின அழகும், தலைமயிர் பின்னாடி இருந்தது முன்னாடி வந்து வேகமாக விழுந்த அழகும், இதுதான் எங்களுக்கு ஞாபகம் இருக்கே தவிர வாய் நேர்ந்தான். என்ன வாய் நேர்ந்திருப்பார்? எங்களுக்கு அந்த சாமர்த்தியமும் நினைவு இருந்திருந்தால் இன்னைக்கு துவாரபாலகனே உங்காலில் விழுந்திருப்போமா? அதை விட்டுட்டோம், இன்னைக்கு உங்காலில் விழுந்திருக்கோம். அவர் அப்போவே நாங்கள் பிடிச்சிட்டு இருக்கணும். என்ன வேணுமோ இப்போ கொடுன்னு வாங்கியிருக்கணும். அப்படி வாங்காமல் வாயை பார்த்துட்டு விட்டுட்டோம். நம்ம பேசிட்டு இருக்கிறச்ச கூட அவ்வளவா சொன்ன விஷயத்தை காதில் போட்டாமல் விரித்து பார்த்துட்டு இருப்பா. கொஞ்சம் தூக்கமே கூட வந்துடும் வச்சுங்களேன். ஒரு வேதாந்தமாக கஷ்டமான விஷயமா இருந்தால் அப்படியே கண்ணு மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அவளுக்கு புரியலேங்கிறது நன்னா பார்க்குறவாளுக்கு தெரியும். அப்போ என்ன சொல்லுவாள்னா, வாயை பார்க்காதே கேளுங்கிற மொழியோ. அதை போல் எங்கள் கண்ணனுடைய வாயே பார்த்துன்னு அவள் என்ன பேசுகிறாங்கிறது தெரியவில்லை, அதனால வாய் நேர்ந்தான். இது அஷ்டபுஜ பெருமானிடத்துல சொல்கிறார் ஆழ்வார். வாய் திறந்து ஒன்று பணித்ததுண்டு வஞ்சி மருங்குல் நெருங்க நோக்கி வாய் திறந்து ஒன்று பணித்ததுண்டு அஷ்டபுஜம்னு அழகான திவதேசம். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்திலே குட்டத்து கோள் முதல துஞ்ச கையெடுத்த அட்டபயகரத்தான் தாழ்முதலே நங்கட்கு சார்வுன்னு ஆழ்வார் பேயாழ்வாருடைய பாசம். 8 கைகளோட ரொம்ப ஆச்சரியமாக எழுதிருக்கார். அப்போ பெருமான் திருவங்கி ஆழ்வாருக்கு பரகால நாயகி அருகிலே வந்து நெருக்கமாக பார்த்தாராம். இவளுக்கு ரொம்ப வெட்கமாக இருந்துதான். எதுக்கு இந்த பிள்ளை வந்து நம்மளை இப்படி கிட்டக்க பார்க்குறார்? ஆறான்னு நம்ம அம்மா பார்த்தா என்ன சொல்லுவிடோ? ஒன்றுமே வேண்டாம், மகாலட்சுமி முதல் கல்யாணம் பக்கத்திலே இருக்கா, அவள் பார்த்தா என்ன சொல்லுவிடோ இப்போ? ஆனால் இவர் வந்து வஞ்சி மருங்குல் நெருங்க நோக்கி வாய் திறந்து ஒன்று பணித்ததுண்டு. வாயை திறந்து ஒன்று சொன்னார்னா என்ன சொன்னார்னே சொல்லலை. ஆனால் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் விசாரிக்கிறார். இன்னது சொன்னார், நான் சொன்னேங்கிறார். இவர் பிறந்தது 3000 வருஷம் கழிச்சு, அது நடந்தது எப்போதோ. இவர் இருந்தது இப்போ. அவர் அவதாரம் எல்லாமே 12ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டில் இவா இருந்திருக்கா. ஆனால் அவர் என்ன சொன்னாருங்கிறத நான் கூறுகிறேன்னு இவர் எழுதுறார். முதல் உரை எழுதினார். அந்த பொண்ணு கணவன் தங்கிட்ட அந்தரங்கமாக சொன்னத்தை அம்மாட்ட சொல்ல மாட்டா. ஏன்னா இந்த பாட்டு பொண்ணு அம்மாட்ட பேசுகிற பாசுரம், மகள் தாயினிடத்தில் பாசுகிற பாசுரம். அதனால வாய் திறந்து ஒன்று பணித்ததுண்டுங்கிறச்சே ரகசியமாக வச்சுட்டா. வெட்கத்தினால சொல்லலேன்னு ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம், வாய் திறந்து ஒன்று பணித்ததுனால் அது ஒன்று என்னன்னு எனக்கு தெரியாது. வாயை திறந்தார், பேசினார், அழகில் அகப்பட்டேன், அதனால என்ன பேசினார்னு தெரியாது. இது 2வது அர்த்தம் சொன்னார். 3வது, ஒன்று பணித்ததுன்னா ஏதோ ஒன்று சொல்லியிருக்கார். பெண்ணே, உன்னுடைய இடுப்பு ரொம்ப ஒடியராப்பில் இருக்கே, எனக்கு 8 கைகள் எதுக்கு தெரியுமோ இருக்கு? உன் இடை ஒடிந்தால் தாங்குவதற்கு 8 கைகளோடு இருக்கிறேன்னு. இது 2 கையாச்சு, 4 கையாச்சு, இப்போ 8 கைகளால் தாங்குறேங்கிறார்னால் அர்த்தம் இடைன்னு சொன்னால் நமஹாங்கிற நடு பதம், ஓம் நமஹா நாராயணாயான்ற 3 பதங்கள். அதில் இடைப்பதம் நமப்பதம். நமஹா என்பது எனக்கு நான் அல்லேன், அடியேன் உனக்குரியவன்னு சொல்லும். எப்போ எனக்கு நான் அல்லேனோ என்னை பாதுகாக்கும் முயற்சி என்னதல்ல, என்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒன்னது. எப்போ அந்த பொறுப்பு ஒன்னதுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டோமோ அப்போ அந்த பொறுப்பை பெருமான் எடுத்துக்க வேண்டாமா? அதை எடுத்துட்டு இட ஒடியிறாப்பில் இருக்கே, நான் தாங்கட்டுமா? நீ தான் என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டியோ இல்லையோ, அப்போ நான் தானே தாங்க வேண்டும். அது தாங்கிறதுக்கு ஒன்னால் முடியாது. இருக்கிறதே 2 கை, அதுலேயும் உங்களுக்கு என்ன சக்தி இருக்குதுன்னு தெரியாது. எதுக்கு 8 கை வச்சுருக்கேன் பார்த்தியா? அப்போ தாங்கும் சக்தி படைத்தவன் நான். ஜகத்தையே தாங்குவோம், இடையை தாங்காமல் போவோமா? என்ன அட்டபுஜ பெருமாள் சொல்லியிருக்காருனால் அங்கேயும் வாய் திறந்து ஒன்று பணித்ததுண்டு. ஏதோ ஒன்று சொன்னார்னு தெரியுது, என்ன சொன்னார்னு தெரியல. இங்கேயும் நென்னலே வாய் நேர்ந்தான், வாயால் பேசினார். என்ன பேசினார்ங்கிறது கூட நமக்கு தெரியல. இப்போ மாயன், மணிவண்ணன், நென்னலே வாய் நேர்ந்தான். அப்போ நன்னா பேசியிருக்கார், சத்தியம் பண்ணியிருக்கணும். இந்த பெண்கள் எல்லாரிடத்துலையும் பண்ணுவாராம்.
நாம் ராமோ திருநாபிபாஷதே. அப்படி என்ன சொல்லியிருப்பார்? ரொம்ப நாள் முன்னாடி சொல்லியிருக்கார், சத்தியமாக சொல்லியிருக்கார். பல விஷயங்களை வியாக்கியானத்தில் அந்த இடத்துல எடுத்து உரைக்கிறார். மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தது, ராமனை இதை போல பேசியிருக்காராம். ராமோ திருநாபிபாஷதே அனுதன்னோக்த பூர்வம் மே நச்சபக்ஷே கதாச்சன ராமோ திருநாபிபாஷதே. இதே ஸ்லோகத்தை ராமானுஜரும் கத்தியத்திரயத்தில் எடுத்தாண்டார். ஸ்ரீரங்கத்தில் பங்குனி உத்திரத்தன்னைக்கு ராமானுஜர் கத்தியத்திரயம் விண்ணப்பம் பண்ணி சரணாகதி அனுட்டிக்கிறார். உமக்கு மோட்சம் கொடுத்தோன்னு பெருமாள் ஒத்துக்கிறார். அது போராது, நம்ம சம்பந்திகள் அத்தனை பேருக்கும் கொடுக்க வேணும்னு பிரார்த்தித்தார். தந்தேன்னு பெருமான்னு சொல்லிட்டார். நீர் சொல்லுட்டீர், ஆனால் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது. கண்ணன்னா பொய் சொல்லுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீரோ ஏலா பொய்கள் உரைப்பான். கண்ணன் தான் அரங்கன்னு பாசரமும் பார்த்துருக்கேன். அதனால் நீர் ஒருவேளை தப்பு சொல்லிடுவீரோ, பொய் சொல்லுவீரோன்னு கேட்கார். ராமானுஜரே, நீர் ஆழ மாறாடி தெரிஞ்சுருக்கீர். மூலமூர்த்தி கண்ணன், உற்சவமூர்த்தி ராமன். இப்போ நீர் பேசிட்டு இருக்கிறது நம்பெருமாள்கிட்ட, பெரிய பெருமாள்கிட்ட இல்லை. பெரிய பெருமாள் தான் சயன பெருமாள். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் மூலமூர்த்தியை பற்றி தான் திருப்பாணாழ்வார் பாட்டு. நாம ராமன் இல்லையோ, ராமோ திருநாபிபாஷதே. ராமன் ரெண்டாவது வார்த்தை பேச மாட்டான் நம்பெருமாள் சொல்கிறார். இந்த ஸ்லோகம் வால்மீகி ராமாயண ஸ்லோகம். ராமோ திருநாபிபாஷதே துஹீனா ரெண்டாம் தடவை. ரெண்டாவது தடவை ராமன் பேச மாட்டான். ஒரு பேச்சு பேசுவார். ரெட்ட நாக்குன்னா பொய்ன்னு அர்த்தம் இல்லையோ, ரெண்டு தரம் பேசுகிறார். நாக்கு ரெண்டா இருக்குன்னு சொன்னால் பொய். அதை போல் நான் பொய் பேசி தெரியாது. அனுத்தன் நோக்த பூர்வமே, முன்னாடி நான் பொய் சொன்னதில்லை. நாச்ச வக்ஷே கதாச்சன, மேலுள்ள காலத்திலையும் நான் பொய் சொல்ல போகிறதில்லை. முன்னும் சொன்னதில்லை, பின்னும் சொல்ல போவதில்லை. ஆகவே இப்போதும் சொல்லவில்லை. ஆக முக்காலத்திலும் நான் பொய் சொன்னதில்லை. உமக்கு மோட்சம்னு கொடுத்தது தான்னு இந்த இடத்துல ரம்மருமாள் சொல்கிறார். ராமனே பிரதிநிதியாக இருக்கிற நம்பெருமாள் சொல்லுகிறார். இந்த ஸ்லோகம் எங்கே இருக்குன்னால், கைகேயி சுமந்திரனை அனுப்பித்து ராமனை கூட்டி கொண்டு வர சொல்லுகிறாள். கார்த்தால பொழுது விடிஞ்சா பட்டாபிஷேகம், நாள் குறிச்சாயிடுத்து. ராத்திரி முழுக்க தசரதனும் கைகேயும் வாதாடினான். வேற வழி இல்லை. கடைசியில் கைகேயி வார்த்தைக்கு தசரதன் ஒத்துனுட்டார். மயங்கி சரிந்தார். காலை மணி 3. அந்த சமயம் போய் கூட்டின்னு வான்னு சொல்கிறார். போனவர் ராமனை அழைத்து வருகிறார். ஆனால் தசரதன் எழுந்திருக்கவில்லை. வந்த உடனே ஓடி வந்து உச்சி முகர்ந்து பார்க்கவில்லை. அதுவே ராமனுக்கு சந்தேகம். இப்படி தாப்பனார் இருக்க மாட்டாரே, எதனால் இப்படி படுத்துட்டு இருக்கார், என்ன அவருக்கு வருத்தம் என்று தாயினிடத்தில் கேட்டார். அப்போ அவள் பதில் சொல்கிறா, அவருக்கு ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் சொன்னால் நீ என்ன நினச்சிப்பியோன்னு அவருக்கு வருத்தம், அதனால தான் சொல்லலைன்றார். அதுக்கு என்ன இப்போ, என்ன தப்பாக எடுத்துப்போ? ராமன் ரெண்டாவது வார்த்தை பேச மாட்டானே. மலையிலேருந்து குதிக்கணுமா, கடலில் விழுந்துடணுமா, விஷம் சாப்பிடணுமா, என் தகப்பனாருக்கு நான் என்ன பண்ணணும்னு விருப்பம் அப்படின்னு திரும்ப கேட்குறார். அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாராமா, எனக்கு 2 வரங்கள் கொடுத்தார், அதன்படிக்கு நீ நடக்கணும்னு அவருக்கு விருப்பம். 14 ஆண்டு காட்டுக்கு போக வேண்டும், பரதனுக்கு பட்டம் கட்ட வேண்டும், இதுதான் தந்தையின் ஆணை. இதை உங்ககிட்ட சொன்னால் என்ன சொல்லுவியோன்னு நினச்சின்னு சொல்லலை அப்படின்னு கைக்கு எடுத்து சொன்னாள். அப்போ ராமன் சொல்கிற வார்த்தை, விஷம் சாப்பிடணுமா, மலையிலேருந்து குதிக்கணுமா, எது செய்யினாலும் இப்போ ராமன் செய்வேன். ஏனெனில் ராமோ திருநாபிபாஷதே. ராமன் ரெண்டாவது வார்த்தை பேச மாட்டான் அங்கே அந்த புறத்தில் சொன்னது. அந்த வார்த்தை இப்போ நம்பெருமாள் எடுத்து மேற்கோளாக காட்டி, ரெண்டாவது வார்த்தை எனக்கு தெரியாது, நான் ராமன் உடையவரே, நீ கேட்டதற்கு கொடுத்ததே என்று சொல்லியிருக்கணும்னால் இதுதான் நென்னலே வாய் நேர்வது என்றோ சொன்னாரா. அப்போ ராமன் என்னைக்கோ சத்தியம் பண்ணியிருக்கார், நம்பெருமாள் என்னைக்கோ சத்தியம் பண்ணியிருக்கார், இதே கண்ணன் ஒரு சத்தியம் பண்ணியிருக்கார். கண்ணனுமா சத்தியமா ரெண்டு கேட்டு காண்போம். ராமன் சத்தியம்னா தலையாட்டின்னு நன்னா கேட்டுடும் இல்லையோ. இப்போ கண்ணன் சத்தியம்னால் அது கூட அந்த மாதிரி நடக்குமாங்கிறது கேள்வி. நடந்திருக்கு. நமே மோகம் வச்சோ பவேத், ஹே கிருஷ்ணே தியௌப் பதேத், பிருத்திவி சீர்யேத், ஹிமவான் சகிலி பவேத், சுஷ்யேத் தோயநிதி, ஹே கிருஷ்ணே நமே மோகம் வச்சோ பவேத், என் வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாதுன்னு கண்ணனுடைய பிரதிஜை யாரிடத்தில் செய்கிறார்? திரௌபதியை பார்த்து சொல்கிறார், திரௌபதி என் வார்த்தை பொய்யாகாது, என்ன நீ நம்பலாம். தியௌப் பதேத், ஆகாசம் இடிஞ்சு பூமியில் விழட்டும். பிருத்திவி சீர்யேத்து, பூமி வெடித்து பாளம்பாளமாக போட்டோம். ஹிமவான் சகிலி பவேத், ஹிமாச்சலம் பொடி பொடியாக கூட போகட்டும். சுஷ்யேத்து தோயநிதிகி, மொத்த சமுத்திர தண்ணீர் வற்றி போகட்டும். இதெல்லாம் நடக்காது. சமுத்திரம் வற்றாது, ஹிமாச்சலம் பொடி பொடி ஆகாது, பூமி பிளக்காது, ஆகாசம் பூமியில் விழாது, எதுவும் நடக்காது. ஆனால் இது இத்தனை ஒருவேளை நடக்கிறதுன்னு வச்சிருந்தாலும் நமே மோகம் வச்சோ பவேத், கண்ணன் சொன்ன பிரதிஜை மட்டும் ரெண்டாவது மாறாது. நான் சொன்னதேன்னு
கிருஷ்ணான்னு பேர் அவளுக்கு. கருப்பா இருப்பலாம் திரௌபதி. அதனால திரௌபதியினிடத்துல சத்தியமிட்டு சொல்லுகிறார். கண்ணனு சத்தியம் பண்ணியிருக்கிறதா தெரியுது. இது திரௌபதியினிடத்துல சொன்னது ஆச்சரியம் இல்லை. சின்ன பிள்ளைய பரீட்சித்து சிறு குழவியாய் தன் தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கார். அந்த குழந்தை வெளியில வந்து பிறக்கணும். ஆனா அஸ்வத்தாமா விட்ட அஸ்திரத்தாலே அது உள்ள போய் கலக்கிறது, சிசு அழிஞ்சிடும் போல இருக்கு. அப்ப மொத்த பேரும் கண்ணனிடத்துல சரணாகதி அனுஷ்டித்தார்கள். நீ தான் ரட்சித்து கொடுக்கணும்னுட்டு. கண்ணனே கையில சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு கர்ப்பத்துக்குள்ள போய் சுத்தி சுத்தி அந்த குழந்தைய ரட்சிக்கிறார். அதுக்கப்புறம் அது வெளியில வந்து பிறந்தது. பிறக்கிற சேவம் கல்லுக்கட்டை கறிக்கட்டை ஆட்டம் பிறந்தது, உசிர் இல்லை. அப்ப மீண்டும் தன் திருவடிகளால் அந்த குழவியை தீண்டி பிரதிஜ்ஞை பண்ணி அதற்கு உயிர் ஊட்டுகிறார். எதிமே பிரம்மச்சரியம் சியாது சத்தியஞ்ச அவ்யாஹதம் மயி தேன ஜீவத்து பாலகா. நான் உண்மையை தவிர மத்தொன்னு பேசாதவன் இருக்குமானால், பிரம்மச்சாரிங்கிறது உண்மையா இருக்குமானால் இந்த குழந்தை எழுந்திருக்கட்டும் என்று சொல்லி தீண்ட குழந்தை உயிர் பெற்று எழுந்து விட்டது. ஆனா நமக்கு இன்னும் இந்த ரெண்டு விஷயத்துல தான் இன்னி வரைக்கும் சந்தேகம். அவர் பிரம்மச்சாரி தானா, அவர் போய் பேசாதவர் தானால் குழந்தை எழுந்திருந்திருக்கே, அப்போ அது உண்மைதான். அதனால கண்ணன் பிரம்மச்சாரியானால் ஒத்தரோடையும் சரீர தொடர்பே கண்ணனுக்கு கிடையாது. ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற சம்பந்தத்தோடு தான். அப்போ அத்தனை பேரோட தான் சம்பந்தம் வச்சுப்பார். சரீரம்னு அத்தனை கூடாது. ஆத்மான்னு சொல்லிவிட்டால் அனைத்து ஆத்மாக்களும் அவர் சொத்து, அவர் பர்த்தா, எல்லா ஆத்மாக்களும் பத்னி. அதனால தான் இந்த இடத்தில் ஆத்மாராமோ பெரீரமதுன்னு சுகாச்சாரியர் சாதிக்கிறார். ஆத்மாராமன் ஒருத்தர், இந்திரியாராமன் இன்னொருத்தர். ஆராமம்னா தோட்டம். ஆத்மாராமன்னால் ஆத்மா எனும் தோட்டத்திலேயே ஆனந்தப்படுறவர். இந்திரியாராமன்னால் புலனின்பமாகிற தோட்டத்தில் ஆனந்தப்படுறவர். புலன்களுடைய இன்பம்ங்கிறது தாழ்ந்த தோட்டம், ஆத்மா தோட்டம்ங்கிறது ஒசந்த தோட்டம். அப்போ பகவானுக்கு ஆத்மா ஆராமர். ஆராமம் தோட்டம், ஆராமம் சூழ்ந்த அரங்கம்னு சொல்லலையா. ஆராமம்னா தோட்டம், ஆத்மாங்கிற தோட்டத்தில் ஆனந்தப்படுறவர். ஆனால் நமக்கு இந்திரிய தோட்டத்தில் வாழ்பவர்கள். அப்போ கண்ணனே இந்த குழந்தையை உயிர்ப்பிக்கும் போது என் வார்த்தை பொய்யாதாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதனால தான் மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். அப்போ வாய் நேர்ந்தது புரிஞ்சு போச்சு. வாயை திறந்து சொன்னார், என்ன சொன்னார்னு தெரியாது. நென்னலே சொன்னார், என்ன எப்போதோ சொன்னது, ராமாவதாரத்தின் போது, கிருஷ்ணாவதாரத்தின் போது, அல்லது உடையவர் சரணாகதி பண்ண போது. இதை போல ஒவ்வொரு சமயத்தில் நான் சத்தியமே பேசுவேன்னு சொல்லியிருக்கார். யார் சொன்னது? மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். பெருமானுடைய அழகை குறித்து, என்ன அழகான நிறம், மேனி நிறம், அற்புதமாக ஒரு மணியை போல மாணிக்கத்தை போல இருக்கிறார்னால், ஒருவேளை ஒரு உண்மையே பேசலேன்னு வச்சுப்போமே, அப்போ அவரை விட்டுடலாமா? முடியாது போல் இருக்கே. உண்மை சொல்லாட்டா கூட இந்த அழகு நிச்சயமாக அவர் பக்கம்தான் போக வைக்கிறது. உண்மையாக ஒருத்தர் பேசுவார், ஆள் சுமாராக இருப்பார், அப்போ உண்மைக்கு மதிப்பு. அது சரி, அவர் பேசுறது உண்மையா இல்லைன்னு விட்டா ஆளை பார்த்தா மதிக்க முடியும். அதனால வேண்டாம் சுவாமி, உண்மை பேசினா பேசட்டும், அழகாக இருக்கிறதுக்காக பொய் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டோம். இதுதானே உலக இயல்பு. ஆனால் பெருமான் விஷயத்தில் மாத்தரார் ஆழ்வார். அவர் பொய்யே சொன்னாலும் அவர் அழகு அவர் பின்னால் போக வைக்கிறது. எப்போது ஆழ்வார்கள் இந்த அழகை இவ்வளவு கொண்டாடுறாளே, இது கூடுமான்னு சொன்னால் உலகத்தில் நமக்கும் மற்றொருக்கும் பிராப்தி கிடையாது. கல்யாணம் ஆறுது, பிராப்தின்னு ஏற்படுறது. அதுவே இந்த ஜென்மத்து பிராப்தி, முன் ஜென்மத்திலேயோ அடுத்த ஜென்மத்திலேயோ தெரியாது. இப்போ பிராப்தி இல்லைன்னு விட்டாலே, பிராப்தின்னா இவனுக்கு இவன், இவனுக்கு இவன், இதுதான் பிராப்தி. இந்த பிராப்தி இருந்தால் அப்போ அனுபவத்தை யாரும் தப்பு சொல்ல மாட்டா. பிராப்தி இல்லைன்னுட்டால் அப்போ பார்க்கவே கூடாது, பேசவே கூடாதுன்னுவா. பிராப்திங்கிறது முக்கியமாயிடுதா? அது கூடுமா கூடாதா, முடியுமா முடியாதா, அப்புறம் அது கேள்வி இல்லை. கூடுமா கூடாதா? நான் ஏதோ சாப்பிடக்கூடாததை சாப்பிட்றேன், முடியுமா முடியாதான்னா கேட்பா. எத்தனையோ விஷயத்த வாயில் முழுங்கினா முழுங்கு தான் முழுங்குவேன். அது கூடுமா கூடாதான்னா பார்க்கணும். இப்போ ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட்டா கூட தொண்டைக்குழியில் நன்னாத்தான் இறங்கும். ஆனால் சாப்பிடலாமான்னு கேட்டால் கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையோ. அப்போ கூடாதுங்கிறது வேறே, இயலும் இயலாது, முடியும் முடியாதுங்கிறது வேறே. ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லிட்டோம். அப்போ அதுக்கு மேலே வாழ்ந்தா கூடாதானால் முடியும் கூடாது. அப்போ பல விஷயங்களை பிராப்தி பார்த்து தான் செய்யணும். இந்த பிராப்தி இருந்தால் செய்யுங்கோ. வாசலில் குழந்தைய உட்காத்தி வைக்கிறோம், அம்மா குழந்தைகிட்ட சொல்கிறா மிட்டாய் கொண்டு கொடுப்பா, யாராரோ கொடுத்தாலாம் வாங்கிக்காதே, சித்தப்பா பெரியப்பா 6 அத்தை பார்த்து வச்சுக்கோ, அவள் கொண்டு கொடுத்தா வாங்கிக்கோ, மற்ற பேர் கொடுத்தா தொடாதேன்வா. அந்த குழந்தை கேட்குறது, மற்ற பேர் கொடுத்த மிட்டாயை சாப்பிட்டா முழுங்கலாமா வேண்டாமா? முழுங்கலாம், ஆனால் கூடாதுன்னு சொல்கிறாளோ இல்லையோ, ஏன்னா வேற ஏதோ ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். அதை போல் பிராப்திங்கிறது முக்கியம், சக்தி முக்கியம் இல்லை. சக்தி இருக்கும், பிராப்தி இருக்கணுமோ இல்லையோ.
அதுதான் இங்கே சொல்கிறார். இப்போ நென்னலே வாய் நேர்ந்தான் பிராப்தி பகவானுக்கு எங்களுக்கு இருக்குது. அவர் பொய்யே சொன்னால் கூட பிராப்தி இருக்கிறதுனால அதை நாங்கள் உண்மையாக தான் எடுத்துப்போம். அவர் பொய் சொல்லட்டும், ஆனால் அவருடைய அழகுக்கு எனக்கு பிராப்தி இருக்கும் இல்லையோ. நாம் மொத்த பேரும் பெருமானுடைய அழகை அனுபவிப்பதற்கு பிராப்தி இருக்கிறது. இப்போ இத்தனை பெண்கள் இங்கே இருக்கும், அவரவர்களுக்கு கல்யாணம் இருக்குது. திருவான்முடையான சேவிக்க போகிறோம், புருஷன் தானே, ஆண் தானே இங்கே இருக்கிறவர். இப்போ அப்போ இங்கே இருக்கிற ஆண்கள் சேவிக்கிச்சே என்ன நினச்சின்னு சேவிப்பா, பெண்கள் சேவிக்கிச்சே என்ன நினச்சின்னு சேவிப்பா? யோசிச்சு பார்க்கணும், அவாவா யோசிச்சு பார்த்துக்கணும். இப்போ அப்படியே அந்த பெண்ணு திருவான்முடையான சேவிக்கிச்சே இவர் தான் தந்தைன்னு நினைக்கலாம், இவர் தான் குழந்தைன்னே நினைக்கலாம். பெரியாழ்வார் பார்வையில் குழந்தையா பட்டுவிட்டார், பாடுவிட்டார். நம்மாழ்வார் பார்வையில் பர்த்தாவா பட்டார். இப்போ யாரோத்தி நம்மாழ்வார் பாட்டையே சொல்லிட்டு போயிட்டு அப்படியே திருவேங்கடவன் பர்த்தான்னு பட்டால் பக்கத்தில் இருக்கிற பர்த்தா ஒரு புகார் பண்ண முடியாது. முடியாத பர்த்தா கேட்டால் அந்த மனைவி என்ன தெரியுமா பதில் சொல்லுவோம்? உமக்குள்ளும் அந்தராத்மா அவர் தானே. அப்படி இருக்கும்போது யாரை பர்த்தான்னு சொன்னால் என்ன? இப்போ பர்த்தாவுக்கு ஒரு சரீரம் இருக்குது, மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறா, பண்ணிட்டா அந்த பர்த்தாவுக்கு சரீரத்தில் ஆத்மா இருக்கார். இப்போ அந்த பர்த்தாவை கேட்டால் சரீரத்தில் அவளுக்கு விருப்பமா ஆத்மாவில் விருப்பமானால் அப்படி கூட பிரித்து பார்ப்பாளா சுவாமி என்று சொல்லிடுவாரா? யார் அந்த மாதிரி பிரித்து பார்க்க மாட்டா? கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், சரீரத்தில் விருப்பமா ஆத்மாவில் விருப்பமானால் என்னது அந்த ஆத்மாவுடைய சரீரம் தானே, இந்த சரீரம் இந்த ஆத்மா தானேன்னு சொல்கிறோமோ இல்லையோ. ஒரு படி மேலே போங்க, இந்த ஆத்மாவே அந்த பரமாத்மாவுக்கு சரீரம் தானே. அப்போ அதனால் என்ன தப்பு? இப்போ இந்த சரீரத்துக்கு இந்த ஆத்மாவையும் ஒன்றா எடுத்துக்கிறதுக்கு மனசு வந்துடுத்துன்னா அந்த ஆத்மாவுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவையும் அந்த சரீரத்தையும் ஒன்றா எடுத்துக்கலாமே. இதில் ரெண்டாவது ஒன்றா எடுத்துக்கணுங்கிறத இன்னொரு குறிப்பு சொல்கிறேன். இந்த சரீரத்துக்கு இந்த ஆத்மாங்கிறது இந்த ஜென்மத்தில் மட்டும், ஆனால் அந்த ஆத்மாவுக்கு அந்த அந்தராத்மாங்கிறது எந்த ஜென்மத்திலும். முதல்ல இருக்கிறதுங்கிறது இந்த ஜென்மத்தோடு முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கே கூட கொஞ்சம் நெருடலாக இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ஜென்மத்தில் இன்னாருக்கு இன்னார் கணவன் மனைவி, கண்டிப்பாக இந்த மனைவி ஏற்கனவே இன்னொருத்தருக்கு கணவனாக கூட இருந்திருக்கலாம், ஆணாக கூட பிறந்திருக்கலாம், பெண்ணாக கூட பிறந்திருக்கலாம். அப்படின்னு நினைக்கச்சேவே கொஞ்சம் நெருடலாக இருக்கும். அப்படியா, ஏதோ ஒரு பர்த்தா ஒரு பத்னின்னு வாழ்ந்துட்டோம், அப்போ இன்னொரு சமயத்தில் யாருக்கோ பத்னியாக இருந்திருப்போம் போல் இருக்குது, இருக்கட்டும், இப்போ அதை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவாளோ இல்லையோ. அப்போ அதுவே நெருடுறச்சே, அப்போ ஒரு ஜென்மத்தை தாண்டி இன்னொருத்தருக்குன்னுச்சே சிரமமாக இருக்குது. எல்லா ஜென்மமும் ஒருத்தருக்குன்னு சொன்னால் ரொம்ப நிம்மதியாக போச்சு. அதுதான் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற சம்பந்தம். ஆக நென்னலேங்கிறத புரிஞ்சுக்கணும். இது இன்னி நேற்றுக்கு இல்லை, என்னைக்கும் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் அவரே பர்த்தா. அதனால் பெண்ணு சேவிச்சாலும் ஆணு சேவிச்சாலும் அவர் ஆண். அந்த ஆணுக்கு எப்போதும் நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த பெருமான் அந்த புருஷோத்தமனை பற்றத்தான் ஒவ்வொரு பெண்ணும் இருக்கிறோம். ஆண்களும் அப்படித்தான் பார்க்கணும். ஆண்கள்லாம் பெருமானை போய் நான் ஆண் நீ ஆண் பார்த்தா எப்படி திரும்ப இருக்கும்? இதை விட அசட்டு தானே இன்னொன்று இருக்கவே இருக்காது. அப்படி பார்க்கலாமான்னால் இல்லை சுவாமி, பார்க்கக்கூடாது. நீர் புருஷோத்தமன், நான் இந்த பிறவியில் புருஷன்கிற உடையோடு வந்திருக்கிறவன் என்று தான் இவர் நினச்சின்னு சேவிக்கணுமே தவிர அந்த கட்டம் கூட பெண்களுக்கு கிடையாது. இதுவான ஆண்கள் கொஞ்சம் குழம்பி போய் நாம யாரோ இவர் யாரோ, நாம் ஆணாக பிறந்துட்டு பெண்ணாக நினச்சின்னு வேற இவரை சேவிக்கணுமாமே, இது எல்லாத்தையும் நினச்சின்னு இவர் சேவிக்கணும். பெண்களுக்கு அந்த கட்டமே இல்லை. அதுதானே ஆழ்வார்கள் அத்தனை பேரோட ஆண்டாளுக்கு வைபவம். ஆழ்வார்கள் என்னதான் ஆணாக பிறந்திருந்தாலும் பெண்ணுன்னு நினச்சின்னு பாட வேண்டியிருக்கு. ஆண்டாளுக்கு இயற்கையிலே பெண்ணாக பிறந்து விட்டாள். அதனால தான் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய்னு சாதிக்கிறார். அப்போ பெருமான் மணிவண்ணன் அவனுடைய விடவொண்ணாத வடிவழகு. நான் பொய்யே சொல்கிறதா இருந்தால் கூட அவர் பொய் சொல்கிறதையும் கேட்டுருப்போம். இது ஞான நியாயமா உலகத்தில் என்னால்? அப்போ நானும் பொய் சொல்லுவேன்னா நீர் உண்மை சொன்னாலே கேட்டுக்க மாட்டோம், அவர் பொய் சொன்னாலும் கேட்டுப்போம். இதுதான் நியாயமே இல்லை சுவாமி. இன்னார் உடைச்சா இன்ன குடம், இணையார் உடைச்சா இன்ன குடம்ங்கிறது பற்றியில, அதே மாமியார் உடைச்சா மண்ணு குடம், மாட்டு பொண்ணு உடைச்சிட்டா பொண்ணு குடமானால் அப்படி தான் இருக்குது. இப்போ அதை போல் அவர் பொய் சொன்னாலும் கேட்டுக்கிறேங்கிறா, நம்ம உண்மை பேசினாலும் கேட்டுக்கல. இப்போ அசத்தியம் பேசுவது கண்ணனுக்கு தெரியாது. சத்தியவாக்கியம் சத்திய சங்கல்பன்னு சொல்லுகிறோம். அப்போ அவர் பொய் பேசியிருக்காப்பில் இருக்கேன்னால் பேசினதே இல்லை. அவர் பேசினது எதுவோ அதை சத்தியம்னு கொள்ள வேண்டும். நாம சத்தியம் பேசணும். பகவான் சத்தியம் பேச வேண்டிய தேவையில்லை. அவர் எதை பேசுகிறாரோ அது சத்தியமாகிறது. ஏன்னா சத்திய சங்கல்பனானபடியால் தான் இத்த நினைக்கிறார்னால் நடந்துடுமோ இல்லையோ. அவர் ஒன்று நினைக்கிறார், உலகத்தை சிட்டிக்க போகிறேன். இப்போ நாம் அந்த மாதிரி இல்லை. ஒன்றை நினச்சா 10ல் 9 நடக்காது. ஒன்றே ஒன்று நடக்கும், கடைசியில் பார்த்தா அதுவும் நம்மளால் நடந்திருக்காது. இப்படி தான் நம்ம வழக்கம். இப்போ எல்லாம் யோசிச்சு பார்ப்போம், நம்ம தேவையில்லையா, நம்ம கூட ஒழுங்காக பண்ணிட்டோம் போட்டிருக்கே நினச்சிட்டு இருப்போம். அப்போவே இல்லை சுவாமி, அது தேவலால் இல்லை, வேற ஒரு சுவாமி வந்தார், அவர் அப்போவே பண்ணிட்டு போயிட்டார்னுவா. ஆனால் பகவானுக்கு இப்போ தான் நினச்சதை நடத்துகிறாருனால் அவர் அசத்தியமே பேசினாலும் நினைத்து பேசியிருக்கிறதுனால அது சத்தியமாயிட போகிறது. உலகம் இல்லை, படைக்க போகிறேன்னு நினைக்கிறார், படைத்து விடுகிறார். அப்போ இல்லாத இடத்துல இருக்குன்னு சொல்லச்சு இருந்ததோ இல்லையோ.
அவர் ஒன்றும் கையில் எடுத்து மண்ணை வச்சு செங்கல்ல வச்செல்லாம் கட்டுறதில்லை, நினைவாலே தானே கட்டுகிறார். அப்ப சங்கல்பத்தால் கட்டச்சே சங்கல்பித்தால் இல்லாதது இருக்கிறதாகும், இருக்கிறது இல்லாததாகும்னு தெரியுறதா? அப்ப சங்கல்பிக்கும் போது பேசினது சத்தியமாக மட்டும் எத்தனை நாழி ஆகும்? இல்லாத உலகமே வந்துடுறதே நினைச்ச போது. அப்படி இருக்கிறச்சே அவர் இப்போ இங்கே படிக்கட்டு இல்லை, கண்ணன் பார்த்து படிக்கட்டு இருக்குன்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க, அப்போ அசத்தியம் தானே என்றால் அசத்தியம் ஆகாது. அவர் படிக்கட்டு இருக்குன்னு சொல்கிறது கூட அங்கே படிக்கட்டு இருந்துடும், இருந்துட்டா சத்தியமாயிடுத்தோ இல்லையோ. நான் இப்போ இல்லாத இடத்துல இருக்குன்னு சொன்னால் படிக்கட்டு வராது, அதனால தான் அது அசத்தியமாயிடுறது. ஆனால் கண்ணன் இல்லாத இடத்துல இருக்குன்னு சொன்னால் அது ஏன் சத்தியமாயிடும்னா அங்கே படிக்கட்டு வந்துடும் இல்லையோ. அப்படி திடீர்னு எப்படி சுவாமி வரும்னால் அப்படித்தானே ஜகத்தே வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கேன். உலகமே இப்படித்தான் சங்கல்பத்தால் சிருஷ்டிச்சிருக்கிறச்சே எப்படி அவருக்கு அசத்தியம்ங்கிறது தட்டும்? அதனால தான் நெனலே வாய் நேர்ந்தான், உண்மைதான் பேசினார். ஆனால் அன்னைக்கு பேசின உண்மையை அவரை விட்டுட்டோம், அவரை கெட்டியாக பிடிச்சின்னு இருக்கணும். கடைசியில் உங்காலில் வந்து இன்னைக்கு வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்காத போயிட்டோம். இப்போ மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், அவன் பொய்யே பேசினதாக இருந்தாலும் அவன் திருமேனி அழகு, அவனை விடுவதற்கு ஒப்பவே இல்லை. அப்போ மணிவண்ணன் திருமேனி அழகச் சொன்னார், நென்னலே என்று இன்று நேற்றல்ல என்றோ சொன்னான்னு சொன்னார். வாய் நேர்ந்தான் என்பதனாலே வாய் பேசுற அழகு வாயை திறந்த அழகே போரும்னு சொன்னார். நேர்ந்தான் என்பதனாலே மாறவே மாறாதுன்னு சொன்னார். இதெல்லாம் புரிஞ்சது. மாயன் முதல் சப்தம், மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான்னால் பெண்கள் கோஷ்டியில் தாழ நின்று பரிமாறினபடி. ஆறும் கோஷ்டியாரெலாம் சேர்ந்திருந்தால் ஆண் இருக்காரா, வயசானவர் இருக்காரா, பெண் இருக்காளா, வயசான பெண் இருக்காளான்னு ஒரு நோட்டம் பார்த்து போகிறான். யார் யார் எங்கெங்கே இருக்கான் அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி பேசுவோர். வயசான ஆண்களாக இருந்தால் எப்போ மோட்சம் வரீள் அப்படின்னு போய் கேட்டா அவள் அப்புறம் ஏன் பேச போகிறா, இது ஏன் வம்பு சுவாமி இவரோட, நம்ம பாட்டுக்கு ஏதோ சேவிக்கிறதுக்கு வந்தோம், பேச மாட்டான். இளைஞர்களாக இருந்தால் ஓட தெரியுமா, ஆட தெரியுமா, என்ன பண்ண தெரியும் நாள் அவள் அதுக்கு தளர்ந்தே போயிட போகிறா. வயசான பெண்களாக இருந்தால் இப்படியே உங்கள் வீட்டு பெண்களை ஜாகிரதையாக பார்த்துங்கோ அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவார். இளம் பெண்களாக இருந்தால் தான் பேசவே பேசுவாராம். அப்போ இவளோட பேசினா, ஏன்னா ஆண்கள் வயசானவளாக இருந்தால் இவரை நம்ப மாட்டா. இளைஞர்களாக இருந்ததுனால் எம்பாட்டை பார்த்துக்கிறேன்வா. வயசான பெண்ணாக இருந்தால் தங்க பர்த்தா பார்த்துக்கிறேன்வா. இளம் பெண்ணாக இருந்தால் மட்டும்தான் கண்ணனே ரக்ஷகன்னு உருவாளம். அப்போ இவர்கள் நம்மளை நம்பி வந்திருக்கா, அதனால இவர்கள்ட்ட பேசுவோம்னு தாழ நின்று பரிமாறினபடி. தாழன்னு அவர்களுக்கும் கீழே போய் நான் உனக்கு அடியவன் இல்லையோ, யாரும் பெருமானை பார்த்து அடியேன் தாசன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பெண்களை பார்க்கும்போது அடியேன் அப்படின்னு தான் பெருமானே பெண்ணிடத்துல பேசுவாராம். அப்படி பெண்கள்கிட்ட போய் அடியேன்னு சொல்லுவாளானால் அப்படி சொல்லி அவள் முகபாவம் எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். இவர் யார்கிட்ட அடியேன்னு சொல்லியிருக்காருன்னு காட்டுறேன், அப்புறம் ஏன் பெண்கள்கிட்ட சொல்லக்கூடாதுங்கிறத பாருங்க. பல பேரிடத்துலையும் சொல்லியிருக்கார். விஸ்வாமித்திரர் யாக சம்ரக்ஷணத்துக்கு கூட்டி போனார், ரக்ஷணம் முடிந்தது. முடிந்த பிற்பாடு ராமன் லக்ஷ்மணன் ஊருக்கு திருப்பி அனுப்பிச்சிருக்கணுமோ இல்லையோ, அவர் சொன்னார் போயிட்டு வாங்கோன்னுட்டு. அப்போ ராமன் அப்படி வந்துட முடியாது, எங்கள் தகப்பனார் பார்த்து உம்மை பின்னாடி போய் சொல்லியிருக்கார், உம்மை காரியம் முடிகிற வரைக்கும் கூட இருக்க சொன்னார். இப்போ உம்மை காரியம் முடிஞ்சுடுத்து, நீர் போயிட்டு வான்னு சொல்ல பார்க்கிறீர். இமௌ ஸ்ம முனி சார்தூல கிங்கரவ் சமுபஸ்திதவ், நானும் லக்ஷ்மணனும் கிங்கரனாக வந்திருக்கிறோம். ஹே முனிசார்தூலரே விஸ்வாமித்திரரே, நீர் ஏவிற்று பணி செய்ய வந்திருக்கிறோம். நீர் என்ன ஏவினீரோ அதை செய்யறதுக்கு தான் எங்கள் தகப்பனார் ஆணை, அதை கூடவே இருந்து பண்ண வந்திருக்கோன்னு தாழ நின்றாராம். அப்போ விஸ்வாமித்திரன் இருக்க தாழ நிற்கிறான் ராமன், நானும் லக்ஷ்மணனு கைங்கிறதுக்கு வந்திருக்கோன்னு சொல்கிறாரே. இப்போ இந்த பாட்டு வியாக்கியாத்தா சொல்கிறார், ஒன்றுமில்லாத காமத்துக்கும் குரோதத்துக்கும் வசப்பட்டு வசிஷ்டரோட வாழ்நாள் முழுக்க சண்டை போட்டு எங்கோ இருக்கிற சகுந்தலையை பெற்று இத்தனையும் பண்ணியிருக்கிற விஸ்வாமித்திரர் இவர்கிட்ட ராமன் தாழ நின்று அடியேன்னு சொல்லலாம். எங்கள் கோபிகள்கிட்ட அடியேன்னு சொல்லிட்டா கசக்கிறதோ? ஒன்றுமே இல்லை, ஒரு ஆணு தப்பு தப்பாக இருந்திருக்கார் விஸ்வாமித்திரர், அவர்கிட்ட அடியேன் அடியேன்னு இருக்கார். இப்போ ஆண்டாள்கிட்ட அடியேன்னு சொன்னால் என்ன தப்பு? அதனால் மாயன் ஆண்டாள் கோபிகைகள் எல்லாரிடத்திலையும் அடியேன் என்று ரொம்ப தாழ நின்ற பரிமாறினபடி சொல்லுகிறார். பெண்கள் கோட்டியில் பாண்டவர்கள் மொத்த பேருக்கும் தூத்திய சாரத்தியம் பண்ணினார். தூதனாக நடந்தார், சாரதியாக போனார். ரெண்டுமே இவர் பண்ணி இருக்க தேவையில்லை. தூதனா போகணும், யார் போலான்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ தர்மபுத்திரர் ஒத்தொத்தரையாக பார்க்கிறார். அந்த பக்கத்திலேருந்து சஞ்சயன் பேச வந்துட்டார். கௌரவர்களுக்கு தூதனாக நம்ம பக்கத்திலேருந்து அவருக்கு சமானமாக நன்னா பேசக்கூடியவளா ஒருத்தர் போகணும் அப்படின்னு இன்னார் போலாமா இன்னார் போலாமான்னு தர்மபுத்திரன் பார்க்குறார். ஒத்தொத்தரை பற்றியும் சொல்ல சேவம். இவர் போய் என்ன பண்ண போகிறார்? இதெல்லாம் கண்ணன் சொல்லிட்டு இருக்கார். இப்போ இவர் போய் என்ன பண்ணுவாருங்கிறார். இல்லை அவர் போனால் தேவையில்லைன்னால் கண்ணனை போய் அனுப்பக்கூடாது. அவளுக்கு நினைவு கூட வரல. கண்ணனை போய் அனுப்பலாம்னு அவள் நினைக்கவே இல்லை. நம்ம நினைப்போமா?
பேர்பட்டவர் போய் எனக்கு தூதனா போன்னு சொல்றதுக்கு தோணாது இல்லையோ. அதனால அவளுக்கு நினைவுக்கே வரல. இவர் முதல்லயே தான் தான் போகணும்னு வச்சுன்னுட்டார். வச்சிருந்ததுனால யாரை பத்தி சொன்னாலும் இவா பிரயோஜனம் இல்லை. இவாள் அனுப்பலாமா? பயனே இல்லை. உங்க காரியம் ஆகணும்னா எனக்கு எடுத்துக்காதீங்க, இவாள் அனுப்பாதீங்க. இப்படியே சொல்லிட்டு இருந்தால் கடைசியில சகதேவன் தான் கண்டுபிடிச்சான். அண்ணான்னு கொஞ்சம் தொட்டு தர்மபுத்திரனை கூப்பிட்டார். காகி நடந்து இன்னார் தூதனன நின்னான் எவ்வுள் கிடந்தானேன்னு பாசம். திருவள்ளூருக்காக 10 பாசனம் திருவங்கியாழ்வார் காசையாடைன்னு பாடினார். அதில் இதை சொல்றார். பராசர பட்டர் காலத்தில் கோட்டியில் ஒரு விசாரம் வந்தது. முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து. ராமாவதாரத்தின் போது வானரோத்தமனான ஹனுமானிடத்தில் தூது மொழிந்தார். ராமன் ஹனுமான தூது அனுப்பிச்சார். அடுத்தது தானே பின்னோர்க்கு ஆதிமன்னர்க்காகி நடந்து பின்னோர் தூது அடுத்த அவதாரத்தில் துவாபர யுகத்தின் போது ஆதிமன்னர்களான பாண்டவர்களுக்காக தானே தூது நடந்தார். இது ரெண்டும் சொல்லிட்டு இருக்கார். பராசர பட்டர் இடத்துல சிஷ்யர் ஒருத்தர் கேட்டார். பட்டர் எப்பவுமே ராமாவதாரத்துக்கு அபிமானி. அவருக்கு அவரைத்தான் ரொம்ப பிடிக்கும். கண்ணரை ரொம்ப அவர் சொல்ல மாட்டார், புகழ மாட்டார். என்னதான் இருந்தாலும் இவர் கொஞ்சம் பொய் சொல்லிவிட்டார், அவர் தான் உண்மையானவர்னு பட்டருக்கு எண்ணம். வேணும்னு இவர் போய் அவர்கிட்ட குத்தலாக கேட்டார். ராமன் சொல்கிறீரே, எங்கள் கண்ணன் தூது போனார் பாரு அப்படின்னு அவருக்கு இருக்கிற எளிமை உங்கள் ராமனுக்கு வருமோ? அவர் தூதே போலையே, எங்கள் கண்ணன் தூது போனாரேன்னார். சட்டுன்னு பட்டர் பதில் சொல்லிட்டாராம். ஆமாம், திருமங்கியாழ்வார் அதை சொல்லியிருக்கார் பாரு. இவரை யாரு தூது போன்னு சொல்லலை, போல. அவரை தூது போன்னு சொன்னா போனார். ஏன் சொல்லலைன்னார். சக்கரவர்த்தியை பார்த்து தூது போன்னு சொல்லுவாளான்னா, அதனால சொல்லலை. அவர் ஏதோ சாமானியமாக மதுராவில் பிறந்தார், சிறைச்சாலையில் இருந்தார், இடப்பிள்ளையா வளர்ந்தார், கூப்பிட்டா தூது போன்னு சொல்லுவா, அதனால சொல்லிட்டாளேனால் இப்போ என்ன பதில் சொல்கிறது? யாரான்னு தூது போன்னு சொல்லியிருந்தால் அப்போ போயிருப்பார். போன்னு சொல்ல போல. அதனால தான் இந்த பேரை விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக தானே பாண்டவ தூதனா போனவர் முன்னாடி ராமதூதனை அனுப்பிச்சிருக்காள் இல்லையா ஹனுமாரே. அனுப்பிச்சா என்ன, போனா என்ன, ரெண்டும் ஒன்று தான் விட்டார். தானே போனாலும் அதுதானா, அது ஹனுமான தூது அனுப்பிச்சாலும் அதுதானா? இதுதான் முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து. அந்த சுவாமி பட்டர்கிட்ட கேட்குறார். இந்த கேள்வி ஒருவேளை ஏற்கனவே உண்மையாரான்னு கேட்டு இந்த பாட்டை நீ பார்த்து வச்சுருக்கிறோ, இல்லை நான் கேட்ட 2வது நிமிஷத்தில் இப்படி பதில் சொல்லிடுறேன்னால், ஆமாம் இதை போல் நிறையா பேர் கேட்டிருக்கா, அர்த்தம் பார்த்துன்னு தான் வச்சுருக்கோம்னால் அதுதான் முன்னோர் தூது வானரத்தில் வாயில் மொழிந்தது. தூதனாக நடந்தார் என்றால் தாழ நின்றது. பாண்டவர்களுக்கு தாழ நின்று நானே தூது போகிறேன்னு புறப்பட்டது. அதே போல சாரத்தியம், அந்த பக்கம் சாரதி யாருன்னு முடிவெடுத்து இந்த பக்கத்தில் முடிவு பண்ணணுமே. சல்ய சாரத்தியம் சல்ய நாட்டம் ஒருத்தர் சாரதியாக வந்தாலே இறக்கியே பேசுறது, மனத்தளர்ச்சி ஏற்படுறாப்புலையே பேசுறது. அப்படியே பேசியே அவர் துவக்க வச்சுட்டார். என்னால் அவர் வந்திருக்க வேண்டியது இவாளுக்கு தான் ஓட்டியிருக்கணும். நகுல சகதேவர்கள் 2 பேரும் மாதிரி சுத்தர்களா. அவர் மத்ர தேசத்து மன்னவன், இவர்களுக்கு உதவத்தான் வந்தார். வழியில் துரியோதனன் பெரிய பந்தல் அது இது பட்டாட்டோபம் போட்டு அவருக்கு வேண்டிய ஒத்தாசைகள்லாம் பண்ணி உபச்சாரம் பண்ணி அவர் திடீர்னு மனசு விட்டு போய் நீ என்ன கேட்கிறாயோ கொடுக்குறேன். அவர் யார் பண்ணியிருக்கான்னு தெரியல. இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி பந்தல் போட்டு அன்னதானம் யார் ஏற்பாடு பண்ணாலோ அவளுக்கு தான் நான் வேண்டி உதவி பண்ண போறேன்னா துரியோதனன் பிடிச்சுன்னுட்டான். நீர் நம்ம பக்கத்துல இருந்து போராடணும்னு. கடைசியில் இவர்களுக்கு மாமாவே அவா பக்கத்துல இருந்து சண்டை போட வேண்டியதாக போச்சு. என்னென்ன குழப்பமோ மகாபாரத்தில் எல்லாம் உண்டு. அதை வாசி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தினால் ஞாபகமே இருக்காது. ஓரளவு ராமாயணம்னா ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டா ஒரு 2 மாதம் சொல்லி கொடுத்து சொல்லுன்னா அது கூட சொல்லிவிடும், கட்டப்படாது. பாரதத்தை தேர்ந்த உபன்யாசகராக இருந்தால் கூட கொஞ்சம் போகிறதுக்கு முன்னாடி புஸ்தகம் பார்த்தா தான் ஞாபகம் வரும். சுவாமி எதோ பேராக இருக்குது, எந்தெந்த பருவா எந்த சர்க்கம் எந்த அத்தியாயம்னு தெரியல, இதை சொல்கிறதுக்குள்ள அது குழம்போ அதை சொல்கிறதுக்குள்ள இது குழம்போ. உன்னை யாரும் பார்க்கணும், இந்த புஸ்தகத்தில் எடுக்கணும்னாலே எவ்வளவு தேடணும். இது இன்னும் 1.25 லட்சம் ஸ்லோகத்துக்குள்ளே எங்கே தேட. ஒரு சரித்திரம்னால் இந்த காண்டத்தில் இருக்குதுன்னு உடனே பிடிச்சிடலாம். ஒரு சர்க்கம்னா சரியாக எந்த காண்டம்னு சொல்லலாம் ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு அத்தியாயம்னு பர்வ உப பருவம் பிடிக்கிறது கஷ்டமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோ. அதெல்லாம் கங்கா காங்கேய சம்பவாத் யசத்கீர்த்தனம் பண்ணின எச்சில் வாயின்னு சொல்லுவார்கள். எத்தையோ பேசிட்டா யாராருக்கோ குழந்தைகள்னுட்டு இருக்கட்டும். அப்போ கண்ணன் தூதனாக நடந்தார், சாரதியாக போனார். இதெல்லாம் பாண்டவர்களிடத்திலே தாழ நின்றது. அவர்களிடத்தில் தாழ நின்றார். இங்கே இந்த இடைப்பெண்களிடத்தில் தாழ நிற்க மாட்டாரா? அப்போ மாயம்ங்கிறது எது? தான் எத்தனையோ உயர்ந்தவனாக இருந்தாலும் இவர்களிடத்தில் தாழ நின்று பரிமாறுகிறார். அதைத்தான் மாயன்னு சொன்னார். இவா 2 பேரிடத்துல பார்த்தோம். ராமனிடத்திலே ராமனே விஸ்வாமித்திரிடத்துல தாழ நின்றார். மாயன்கிறத பார்த்தோம். ஒரு இடம் பகவத் ராமானுஜர் அவருடைய காலம், அவர் தன்னுடைய காலக்ஷேபத்தில் சொல்லிட்டு இருக்கார். ஆனால் ஒரு விஷயம் அவருக்கே சரிவர புரிபடலையாம். கண்ணன் அடிபட்டார் பயந்தாப்பல நின்னாருங்கிறாளே,
நிஜமாவே சர்வேஸ்வரன் கண்ணனா பிறந்து பயந்தாப்புல நின்று இருப்பரா? இது அப்படி நம்பும்படி இல்லையேன்னு உடையவருக்கு உள்ளூர ஒரு எண்ணம். ஏன்னா பாட்டெல்லாம் பார்த்தா எழில்கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கு எழுகு நிலையம் அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் தொல்லை இன்பத் திருதி கண்டாள்னு குலசேகர ஆழ்வார் பாடுறார். கண்ணன் திருடி விட்டார். வெண்ணெய் எடுத்துன்னு ஓடுறதுக்கு பார்க்குறார். ஓடினா காலில் போடுவேன்னு தாம்பு கட்டை எடுத்துட்டு இருக்காவு. தாம்பு கையத்தை எடுத்து அப்படி வச்சுட்டு அழுகையும் அஞ்சு நோக்கும் எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு தாம்பை எடுத்து அழிக்கிறச்சே தாம்பு கொண்டாட்டம். எழில்கொள் தாம்பு. தாம்பு கூட எழிலோடு இருக்குமா? ஏதோ ஆண் பெண் எழிலோடு இருந்து பார்த்துருக்கோம். தாம்பு எழிலோடு இருக்குமானால் கண்ணனை அடிக்க பயன்பட்ட தாம்பு எழில்கொள் தாம்பு. கண்ணன் எழிலோடு இருக்காரோ இல்லையோ, கண்ணனையும் அடிக்கிறதுக்கு அந்த தாம்பு எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும். அதனால தான் அது எழில்கொள் தாம்பு. தாம்பு கொண்டு அடிப்பதற்கு அதை தூக்கின உடனே கண்ணன் ஓட பார்த்தாராம். அவ ஓடினா காலில் போடுவேன். எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு ஏழ்கு நிலையும் நாபகச்சன்னு நகச்சன்னு மிஷ்தியா கோபா சபதி நயனே மீளையன் விஸ்வகோப்தான்னு கோபால விஷயத்திலே வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். அப்போ ஓட பார்த்து நிற்கிறார் வெண்ணைக்காடும் பிள்ளை. ஒரு திருவடியை தூக்கிட்டு இருப்பார், ஒரு கிளியை கீழே வச்சுட்டு இருப்பார். இப்படி கையில் வெண்ணெய் இருக்கும்போ என்ன அடிக்க போகிறாளோன்னு கண்ணு பயமாக இருக்கும். அந்த பக்கம் பார்த்தா வெண்ணையை ஒழிச்சிட போகிறாளே, போய் எடுத்துன்னு வந்துடணுமே அப்படின்னு அந்த பக்கம் தோணும். பெண்களை மறைச்சிருவாளோ, வெண்ணையை மறைச்சிருவாளோ, இவன் நம்மளை அடிக்க வந்துட்டாலே, அப்பாவை வேற காணுமே, அவர் இருந்தாலான்னு இவளை சமாதானப்படுத்துவோம், நம்ம தனியாக சிக்கணுட்டமே, இத்தனையும் பயம். அந்த பயந்த மருண்ட விழிகள் நம்மை ரட்சிக்கட்டும்னு தேசிகன் அந்த இடத்துல பிரார்த்திக்கிறார். அதுக்கு நான் ஆட்பட்டால் அந்த கடாட்சம் கிடைத்தா சம்சாரத்தையே தொலைச்சிட்டு போயிட போறேன். அப்போ அது பயமா, கோபமா, வேடிக்கையா, வினையா, எதுவும் தெரியாத அத்தனை ரசங்களும் கலந்த ஒரு பார்வை ஒரு இடத்துல இருந்து சொல்லியும். அப்போ ஓடுறதுக்கு தாம்புகளால் புடைப்ப தாம்பை எடுத்து அடிக்க போகிறச்சே பயந்து பார்த்தார். அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் தொல்லையின்ப திருதி கண்டாள். அப்போ யசோதப்பட்ட ஆனந்தம் எவ்வளவு தெரியுமோ? அடிக்க தூக்கச்சே நிஜமாவே இந்த பிள்ளை தங்கிட்ட பயந்தாப்புல நின்னாரோ இல்லையோ, சர்வேஸ்வரன் நான் அடிக்க போறச்சே பயந்தாப்புல இருந்துட்டால் அதை விட பெத்தவளுக்கு என்ன வைபவம் வேணும்? ஆனானப்பட்டவர் கீழே வந்து பிறந்திருக்கார். அவர் ஒன்றும் எதிர்க்கவே இல்லை. இப்போ அம்மா அடிச்சிட போறாளேன்னு பயப்படுறார். அப்போ நான் உண்மையாக மதிக்கிறார்னு அர்த்தம். அந்த மதிப்பை விட இவளுக்கு என்ன பரிசு கிடைக்க போகிறது? அதனால தொல்லையின்ப திருதி கண்டாள். அப்படி தூக்கச்சே கண்ணன் பயந்திருக்கார்னு உடையவருக்கு ஆள வந்தார் சொன்னார்னு பெரிய நம்பிகள் திருக்கோட்டி நம்பிகள் சொல்லிவிட்டார். உடையவர் நன்னா கேட்டுனுட்டார். இருந்தாலும் அவருக்கு உள்ளூர குறுகுறுப்பு. அப்படி கூட பயப்படுவாரா? சர்வேஸ்வரன் கண்ணனா பிறந்திருக்கார். இவ ஒரு நித்திய சம்சாரி பொண்ணு, இவ போய் அடிக்கிறாளாம். இதை கண்டு கண்ணனே பயந்துருவர்னால் ஆழ்வார் ஏதோ எழுதியிருப்பர் போல் இருக்கு. அப்படி கூட நடந்திருக்குமான நம்பிக்கையே வரலையாம் அவருக்கு. அது ஒன்று நடந்துடுச்சு. அவருக்கு இதை நம்ப வைக்கிற மாதிரி ஒரு வெளியூருக்கு எழுந்துருளி இருக்கார் ராமானுஜர். இவர் கிரமம் சொல்லித்தரணும், எப்படி பண்ணணும் என்னங்கிறத தேவள் சொல்லித்தரணும். நம்பி ஹனுமந்த தாசர் அப்படிங்கிறவர் திரும்ப திரும்ப கேட்டிருக்கார். நாழி வரட்டும் சொல்கிறேன், இப்போ இல்லை ஒரு வர்ற சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன்னு உடையவர் சொல்லியிருக்கார். வெளியூருக்கு அப்படி கூட செய்வரா? செஞ்சிருக்கார். சர்வேஸ்வரனை முழிக்க வைக்கிற சாமர்த்தியம் நமக்கு தான். அவர் நம்மளை படைச்சுட்டார். அவர் அப்போ முழித்த மொழியை வச்சுன்னு மோட்சம் போயிருக்கணும். இதுதான் நம்ம செஞ்சுருக்கணும். ஆனால் அவரையே என்ன பேசுகிறோன்னு தெரியாத விழிக்க வச்சுட்டோமா. திருமஞ்சன திருக்கோலத்தில் நம்பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். துளசி மாலை சாத்தின் இருக்கார். அப்படியே சொட்டு சொட்டுன்னு ஈரம் சொட்டின் இருக்கு. கையை இப்படி வைத்து கொண்டு இருக்கிறார். எதற்குன்னு எல்லாரும் பார்க்குறா. ஏதோ சத்திய பிரதிங்க பண்ணுறார். யாரோ ஏதோ ஒத்துக்க மாட்டேங்கிறா போல் இருக்கு. அதுக்காக சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம்னு பிரதிங்க பண்ணிட்டு இருக்கார். அப்படி என்ன யார் கேட்டிருப்பார்கள்? பெருமான் நம்மை பார்த்து துவம் மே, நீ என்னுடையவன், துவம் மே, மேனா என்னுடையவன், நீ என்னுடையவன்கிறார். நாம் அதை ஒத்துக்கிறதாவே இல்லை. அது எப்படி ஒத்துப்போம்? நாங்கள் சுதந்திராள்னா நாங்கள் எப்படி உனக்கு பரதந்திரன்னு ஒத்துப்போம்? அவன் துவம்மேன்னு சொல்ல இவன் பதிலுக்கு திரும்ப துவம்மேன்னு சொல்லியிருக்கலாம். நான் உனக்கு அடிமையில்லை, நீ தான் எனக்கு அடிமைன்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்லை அகம் தேன்னு சொல்லியிருந்தா ஆமாம் அடியேன் உனக்கு அடிமைன்னு சொல்லியிருக்கணும். அகம் தேன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை திரும்ப துவம்மேன்னு சொல்லியிருக்கலாம். இவன் ரெண்டையும் சொல்லாமல் அகம் மே, அகம் மேனா நான் எனக்கேன்னு விட்டானான். நான் உனக்கும் இல்லை நீ எனக்கும் இல்லை, அகம் மே நான் எனக்கு, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு சொல்ல என்ன சொல்கிறது? இப்போ இவன் நம்ம சொத்து சொத்துன்னு எத்தனை இடத்துல சொல்லியிருக்கோம். அதை இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க. துவம்மே அகம்மே குதஸ்தத்து, அது எப்படி என்று நாம் கேட்குறோம். ததபி குதயிதம் வேதமூல பிரமாணாத்து, நான் வேற எதை காட்டுவேன்? வேதம்தான் பிரமாணம். பிரமாணமாகிற வேதத்திலே நீ எனக்கு சொத்துன்னு சொல்லியிருக்கேன். நாம் திரும்பி கேட்டோம் குதஸ்தத்து தபதி குதயிதம் வேதமூல பிரமாணாத்து. இருக்கட்டும், வேதம் பிரமாணமாக இருந்தாலும் அனாதி சித்தாத்து அனுபவ விபவாது, அனாதி காலமாக அனுபவ பாத்தியத்தை எங்கள்கிட்ட இருக்கு. நீ ஆவணத்தை வச்சுன்னு என்ன லாபம்? ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டோம் வச்சுங்க, 11 வருஷம் விட்டுட்டேன்னா
வீடு குடித்தனை இருப்பவருக்கே சொந்தம். எதுவாக இருந்தாலும் அவளோட போடும். இப்போ அதுக்கப்புறம் எங்கிட்ட ஆவணம் இருக்கேன்னா அதுவே அப்பப்போ பக்கம் பக்கமாக காணப்படுறது. எது வேணுமோ அந்த பக்கத்தை மட்டும் காணுங்கிறாப்போ. அது எப்படி சுவாமி இது இந்த இந்த நீதிமன்றத்துக்கு வரச்சே தான் பக்கம் காணப்படுமானால் அது அப்போ தான் போகிறது. இப்போ இதுக்கு ஆவணத்தை வச்சுன்னு என்ன செய்ய? அனுபவ பாக்கியத்தை எங்கள்கிட்ட இருக்குது. ரொம்ப நாளாக எங்களுக்கு நான் இருந்துட்டோம், அதனால் உனக்கு நான் ஒத்துக்க முடியாதுன்ட்டு பெருமாள் சொல்கிறார். சரி போனா போகிறது. அநாதி சித்தாத்து அனுபவ விபவாத்து குவாபி சாக்ரோஷேஷ. இல்லை, நான் நடுவில் நிறைய வாக்கியங்கள்லாம் சொல்லியிருக்கேன் தெரியுமோ. ஆட்சியில் தொடர்ச்சி நன்றுன்னு சொல்லுவா. ஆட்சி படுத்துனா கூட அறிக்கை விட்டுட்டே இருக்கணும். ஆட்சி இருந்தாலும் அறிக்கை விடணும், ஆட்சி படுத்துனாலும் அறிக்கை விடணும். அந்த அறிக்கை எப்படி இருக்கணும்னா, இப்போ தேர்தல் வருதுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக ஜெயிப்போம்னுவா, வந்துடும், தோத்து போயிடுவா. ஆனால் கண்டிப்பாக ஜெயிப்போம்னு சொன்னதே உண்மைன்னு அப்பவும் சொல்லுவா. அது எப்படி தான் பேசுகிறாளோ தெரியல சுவாமின்னா, அதான் சாமர்த்தியம் அது. அப்போ என்ன சொல்லுவா? வாக்கு சதவிகிதத்தில் ஜெயிச்சுட்டோன்னுடுவா. ஓஹோ, இது இப்படி இல்லையாக்கா, அது அப்படி அர்த்தமானார். என்ன இருந்தாலும் ஆட்சி உங்கள்கிட்ட இல்லையென்னார். ஆட்சியை வைத்துக்கொண்டு என்ன செய்ய? நாம் எதிரில் இருந்தாலும் நன்மை செய்வோம்னுவா. ஆக மொத்தத்தில் இப்படியே பேசியிருந்தா அறிக்கை மட்டும் விட்டுட்டே இருக்கணும், அது நிறுத்தக்கூடாது. அதை போல் பெருமானும் யாமாரும் சொத்து இல்லைன்னு விட்டோம். ஆனாலும் கண்ணனா பிறந்து கீதை சொல்லுவார், ராமனா பிறந்து 4 ஸ்லோகம் சொல்லுவார், வராகனா பிறந்து புராணம் சொல்லுவார். அதிலெல்லாம் நீ என் சொத்துன்னு விடாமல் சொல்லிட்டு இருப்பார். இவன் ஒத்துக்கிறானோ இல்லையோ பலகை போட்டுருவா, இது பொது வழி அல்ல. எல்லாரும் அது வழியாக தான் போயிட்டு இருப்பா. ஆனால் போடுறது மட்டும் இது பொது வழி எல்லான்னு போட்டிருக்கும். அதை போல கண்ணன் சொல்கிறார், நான் திரும்ப திரும்ப பிறந்திருக்கேனே, ஒன் சொத்து என் சொத்துன்னு சொல்லியிருக்கேனேனால் நாம் திரும்பி கேட்டோம். இந்த உலகமே சாட்சி உலகம். ஆகவே நான் ஒன் சொத்துங்கிறதுக்கு சாட்சி இருக்கா? எதுக்கு நம்ம சாட்சி கேட்போம்? நேரம் ஒருத்தர் கொண்டுட்டாரானால் சாட்சி இருக்கான்வா. அவர் தான் அதை பண்ணேன்னு சொல்கிறாருனா அதுக்கு சாட்சி இருக்கான்வா. அப்போ இருந்தால் தான் நம்புவோம். கடைசியில் பல பேர் 23 ஆண்டுகள் வழக்கு நடந்தது, சாட்சி இல்லாதபடியால் விடுதலை செய்யப்பட்டார்கள்வா. அவ்வளோதானா? அவ்வளோ தூரம் சாட்சி உலகமா? நம்ம பெருமாள்கிட்டே கேட்டோம், சாட்சி இருக்கிறதானால். இப்போ தான் பெருமாளுக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்தது. 10 பேரை கொண்டு வரேன். பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் வரைக்கும் 10 பேர் சாட்சி கொண்டு வரேன். நான் தான் சுவாமின்னு சொல்லுவா, நீ தாசன்னு சொல்லுவா. 10 பேர் தானே. நம்ம திரும்ப கேட்டோம், அவ்வளவு தான் உன் சாட்சி. அதை தவிர இருக்கிற 900 கோடி மக்களும் எங்கள் சாட்சி. உம்மைத்தான் நீர் சுவாமின்னு சொல்கிறதுக்கு நீர் 10 பேர் அழைச்சின்னு வருவீர், உம்மளுது இல்லைன்னு சொல்கிறதுக்கு அந்த 10 தவிர மற்ற எல்லாரையும் நாங்கள் கொண்டு வருவோம் என்னால். ஓ, இவங்ககிட்ட இதுவும் எடுபடாது போல் இருக்கு. இப்போ சாட்சி யாரை கொண்டு வருவீர்? உமக்கு வேண்டியவர்களான சாட்சியா, நமக்கு வேண்டிய சாட்சியா, நடுநிலை சாட்சியான்னும். அப்படி கூட இருக்காளா? இது என்னது உனக்கு வேண்டிய சாட்சி, எனக்கு வேண்டிய சாட்சி, நடுநிலைன்னால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உம்ம வைகுந்த நாட்டை வச்சு நீர் பேசிட்டு இருக்கீர். இந்த லோகத்தில் நடக்கிறதே உங்களுக்கு தெரியாது. இங்கே சாட்சிகளே நாங்கள் ஏற்பாடு பண்ணுறது தான். அப்படிலாம் எனக்கு தெரியாது. நாம் சத்தியம் சத்தியம் புனஸ்தத்தியம்னு சொல்லத்தான் எனக்கு தெரியும். என்ன தன்னுடைய பட்டு பீதாம்பரத்தை கேட்டினார். இவங்கிட்ட இனிமே பேசி நம்மளால் ஜெயிக்க முடியாது, சத்தியம் பண்ணுறது ஒன்று தான் வழி. என்ன துளசி மாலை எடுத்து தரித்து ஒரு வஸ்திரத்தோடே மஞ்சள் நீராட்ட வேஷ்டியோடே பக்கத்தில் நாச்சியார் பார்த்திருக்க, சத்தியமிட்டு சொல்லுகிறேன் நீ என் சொத்து. இதை தவிர எனக்கு எப்படி பிரமாணம் பண்ணுறது தெரியலனால் நம்முன்னே தாழ நின்றதும் உண்டு. நம்ம இடத்துல நம்ம சொன்னதை ஏற்றுக்க முடியாமல் இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுங்கிறது தெரியாமல் நின்னாரோ இல்லையோ, அப்போ ஒன்றுமில்லாத சம்சாரிகள் முன்னே தாழ நின்னால் இடைப்பெண்கள் ஆண்டாள் முன்னே தாழ நிற்க குறைகிறதா கண்ணனுக்கு இப்போ. அதனால தான் மாயன் என் இங்கும் தாழ நின்றார். நம்மாழ்வாருக்கு கடைசியில் மோட்சம் கொடுக்குறேன்னு வந்தார் பெருமாள். இன்னென்ன பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தாய், அன்னென்ன புறம்போக புணர்த்ததன் செய்வான்னு பாசுரம். உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமன்னி பெருகுமால் வேட்கை என் செய்கேன் தெருவெல்லான் கவிகமிழ் திருக்காட்கரை மருவிய மாயந்தன் மாயம் நினைதொரே. திருக்காட்கரைன்னு திவ்யதேச எர்ணாகுளம் வாசல்ல இருக்கு. மலையாள திவ்யதேசங்கள் அற்புதமான ஊர். காருக்கும் காட்கரையப்பன் கடியனே வாரிக்கொண்டு உன்ன விழுங்குவன் காணிலென் நார்வுத்த என்ன ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்ன முத்த பருகினான். காருக்கும் காட்கரையப்பன் திருக்காட்கரை பெருமான் ஆழ்வாருங்கிற அக்காரடிசில் எடுத்து அப்படியே வாயில போடணுன்னு காத்துட்டு இருக்கலாம். அந்த பெருமானிடத்துல தான் அவருக்கு பேச்சு. மோட்சம் கொடுக்குறேன்னு வந்து நிற்கிறார். ஆழ்வார் தடுத்தார். இன்று என்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான், அன்றென்னை புறம்போக புணர்த்ததென் செய்வான். இன்னைக்கு சட்டுன்னு ஆழ்வார்னு பதவி கொடுத்து பாட்டெல்லாம் பாட சொல்லி இதோ மோட்சம் தரேன்னு வந்தியே, ஏன் நேத்தி கொடுக்கல? இன்னைக்கு இத்தனை செய்கிறேன். நீ போன பிறவி எங்கே போயிருந்தேன்? நான் அழறது அன்னிலேருந்து தான் அழறேன். அப்போ இன்னைக்கு தான் கொடுக்கணும்னு தோணித்தானால் பெருமான் ஏதானு சமாதானம் சொல்லணும் இல்லையோ. கொஞ்சம் அவருக்கே நெருடுதல் தான். இந்த கேள்விக்கு அவர் சட்டுன்னு பதில் சொல்ல மாட்டார். நீ ஏன் இப்போ மோட்சம் கொடுக்க வந்தே, ஏன் நேத்தி கொடுக்கலன்னால் அதுக்கு என்னென்ன சாக்கு போக்கு உண்டோ சொல்லிட்டு வருவார்.
ஆனால் நேர பதில் சொல்ல மாட்டார். முதல்ல சொல்கிறது அதோ பாரு வைகுந்தம்னு காட்டுவார். அதில் நம்ம மயங்கி போய் கேள்வியே மறந்து போயிடுவோம். சரி கிடைக்க போகிறதுன்னுட்டு, நீர் ஏதானு கேட்டுண்டு இங்கேயே இருக்க போறீரா இல்லை வர போறீரான்னுவர். ஓ இது கேட்டுன்ட்டா உங்க இங்கே வச்சுட்டு வருவோமோ, கிடைச்சத வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோன்னு பரப்பு போடுவோம். இப்படியே அவருக்கு கொடுத்தேன் இவருக்கு கொடுத்தேன் நீரை வாங்கிக்கிறீரோ இல்லையோனால் அவள்லாம் யார் யார் எப்படி வாங்கினாலே நமக்கு தெரியாத போயிடும். அதனால் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு போடுவோம். அதான் உண்மை, அதான் நடக்க போகிறது. எத்தனை நாள் எனக்கு உபன்யாசம் சொல்லலாம், அதான் நடக்க போகிறதுன்னு வச்சுங்க. இருந்தாலும் இப்போ ஆழ்வார் சொன்னதுக்காக விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். இன்றென்ற பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான், இன்னைக்கு கொண்டு போய் மோட்சம்னு சொல்கிறாரு. அன்னென்ன புறம்போக புணர்த்ததென் செய்வான், அன்னைக்கு எங்கேயோ என்னை தவிக்க விட்டுவிட்டு இன்னைக்கு சொல்கிறியே ஏன்னு கேட்டார். ஆனால் பெருமாள் கொஞ்சம் நன்னா பார்த்து இந்த ஆழ்வாருக்கு சரியான பதில் கொடுக்கணும். ஆழ்வீர், இன்னைக்கு உம்மகிட்ட ஒரு நன்மை ஏற்பட்டது, அதனால நான் மோட்சம் கொடுத்தேன். நேத்திக்கு உம்மகிட்ட அந்த நன்மை இல்லை, அதனால தரலை என்று பதில் சொன்னார். வன்மையை ஆட்சேபித்தார் ஆழ்வார். இதை நீ சொல்லவே சொல்லாதே, நான் நேத்திக்கு இருந்த தீயவன் தான் இன்னைக்கும். ஒரு நாள் நான் மாறி மோட்சம் வாங்க போகிறது இல்லை. இதுதான் ஒன்னிடத்தில் இருக்கிற நன்மை இல்லாத சொன்னால் ஆழ்வாருக்கு பயம். அப்போ ஈஸ்வரனே உபாயங்கிறது போயிடும். நான் ஏதோ ஒன்று பண்ணேன் பெற்றேன் நான் எடுத்துனால் அவன் சுவாதந்திரியம், அவனே உபாயங்கிறது அவர் எப்படி விடுவார்? அதனால் ஆழ்வார் வன்மையாக அவனுக்காக போராடுறார். இப்போ பெருமாள் இப்போ சொல்கிறது உங்ககிட்ட இருக்கிற நல்லதுனால நான் கொடுத்தேன்னுட்டு. ஆழ்வார் சொல்ல பார்க்கறது வேண்டாம், அதை சொல்லவே சொல்லாதே, உங்ககிட்ட இருக்கிற கருணையினால தான் நீ கொடுத்தே. பெருமாள் சொல்றார், அப்படி நான் வாதாடணும், நீரே எனக்காக வாதாடுறீ இருப்போம்னார். இல்லை, அடியனுடைய பொறுப்பே உமக்காக வாதாடுறது தான். நீர் எதையான்னு சொல்லிட்டு போடுவீர், அப்புறம் லோகம் குழம்பி போடும். இதைத்தான் சாஸ்திரத்தில் நீர் சொல்லியிருக்கீர்னா அதன்படி தான் நடக்கணும். சுவாதந்திரத்துக்கு ஒரு குறை வரவே கூடாது. நீர் எது பண்ணித்தான் கிடைச்சிருக்கு, நான் பண்ணி கிடைக்கல. இல்லை ஆழ்வீர், நான் மனசுக்குள்ள வரேன்னுச்சே, மனசை திறந்து விட்டது நீர் தானே. ஆழ்வார் பதில் சொல்றார், என்னை தீமனம் கெடுத்தாய், என் மனசில் இருக்கிற தீமை அத்தனையும் நீ தான் போக்கினேன்னு அப்பவே பாட்டில் சொன்னேனே. அதை ஒன்று நான் போக்கலே, தீமையை போக்கினது நான், ஆனால் அதனால வணங்கினது நீர் தானே. மருவித்தொழும் மனமே தந்தாய், வணங்குற மனசையும் நீ தானே கொடுத்தே. அப்போ அழுக்கையும் நீ தான் போக்கினே, மருவித்தொழும் மனமே தந்தாய், என்னை தீமனம் கெடுத்தாய். நான் வந்தபோது அந்த மனசில் உட்கார்றதுக்கு இடம் விட்டீரோ இல்லையோன்னால், இல்லையே, பேரேனன்னு என் நெஞ்ச நிறைய புகுந்தான், இந்த நெஞ்சை விட்டு போக மாட்டேன்னுட்டு நீ தானே உறுதியோடு வந்து உட்கார்ந்தே, நான் போகிறதுக்கு தானே பார்த்தேன்னு ஒன்று இல்லைன்னுட்டார் ஆழ்வார். இது எதுவுமே நான் பண்ணதில்லை, எல்லாம் உன்னுடைய நெருகேதுக கிருபா, உன்னுடைய தயினால தான் பெற்றேன்னு சொல்ல பெருமாளுக்கு மேலே பதில் தெரியல. இப்போ அப்போ நம்மள வீட்டில் சாதிக்கிறார். ரொம்ப வெக்கமாக போயிட்டு அவருக்கு. புருஷோத்தமனுக்கு அவ்வளவு வெட்கம் ஏற்பட்டு தலையை குனிஞ்சுனுட்டு புதுசாக கல்யாணமான பெண்ணு 4-5 மாமியாருக்கு முன்னாடியும் மாமனாருக்கு முன்னாடியும் நிறுத்தி வச்சா கால் கட்ட விரலால் இப்படி கோடு போன்றிருப்பலாம். இதெல்லாம் அந்த நாள் பெண்கள் பண்ணுவாள்னு பார்த்துருக்கோம். கால் கட்ட விரலால் கோடு போன்றிருப்பா அப்படின்னா ரொம்ப வெட்கப்படுறான்னு அர்த்தமா. அதை போல பெருமான் கண்ணன் வெட்கப்பண்டு கொண்டு கோடு போட்டு கொண்டு இருக்க ஆழ்வாருக்கு இப்போ ரொம்ப வருத்தமாக போச்சு. ஏன் இவர் தான் ஜெயிச்சிட்டாரே என்னால்? ஓ, நம்ம ஜெயிக்கிறோன்னாலே பெருமாள் தோக்கறார்னு அர்த்தம். நம்ம ஜெயிக்கணும்னா அவர் ஜெயிக்கணும், அவர் ஜெயிச்சாத்தான் நம்ம ஜெயிச்சதா அர்த்தம். இப்போ ஏன்னா ஜிதந்தே புண்டரீகாட்சனால், ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன நமஸ்தே ரிஷிகேஷ மகாபுருஷ பூர்வஜ, அவர் மட்டும் தோத்தார்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம ஜெயிச்சதான் நினச்சிட்டு இருப்போம். அவர் தோத்துட்டாருன்னா அவர் தய தோக்கிறதுன்னு அர்த்தம். தய தோத்துதுன்னா என் கர்மம் ஜெயிச்சுடுத்துன்னு அர்த்தம். என் கர்மம் ஜெயித்தா திரும்ப பிறக்க போறேன்னு அர்த்தம். இது அவன் அனர்த்தம். இது அர்த்தமே இல்லை. அதனால என்ன செய்யணும்? என் கர்மம் தோக்கணும், தோக்கணும்னா அவர் தய ஜெயிக்கணும், அப்போன்னா அவர் ஜெயிக்கணும். அவர் ஜெயித்தார்னு சொன்னா தான் நான் மோட்சம் போகலாம். நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்லிட்டா நான் நித்திய சம்சாரத்தில் தான் பிறந்தாகணும். அதனால தான் ஆழ்வாருக்கு சட்டுன்னு பயமாக போச்சு. நம்ம ரொம்ப தப்பாக பேசிட்டோம் போல் இருக்கேன். பெருமான் தலகுனியறவளுக்கு வைக்கிறதா ஒரு சேஷபூதனுடைய வேலை. நான் பரதந்திரன், நான் சேஷன் அப்படின்னா என் சுவாமிக்கு நல்லதே தேடிட்டு இருக்கிறது தான் என் வேலையை தவிர என்னமோ ஆழ்வாராம் புத்திசாலியாம் பெருமாளை தலகுனிய வச்சுட்டாராங்கிறதுக்காக நான் பிறந்தேன். இதைத்தானே லௌகிகனே பண்ணிட்டு இருக்கான். லோகத்தில் இருக்கிறவனே பெருமானை குனிய வைக்கிறான், நானே இப்போ பெருமாளை குனிய வச்சுட்டேன். இது பண்ணதே தப்பாச்சே என்று நினைத்து கொண்டு பெருமானே ரொம்ப தப்பாக கேட்டுனுட்டேன். இப்போ தேவரீர் எப்படி கொடுக்குறதோ கொடும், உம்ம விருப்பம் உம்ம சொத்துன்னு சொல்ல அப்போ பெருமாளுக்கு திருப்தியாக போச்சுப்போ. அப்போ நீரும் தோத்துட்டீரா? ஆமாம், நான் தோத்ததாகவே வச்சுக்கோ, தேவரீர் தான் ஜெயிக்க வேணும்னார். அந்த பெருமாளுக்கு அப்படி தோத்ததுலேயும் ஜெயித்ததா ஒரு ஆனந்தம். ஆக மொத்தத்தில் தன் பக்தர்களோட எவ்வளவு தாழ நிற்கிறாருங்கிறதுக்கு அது சாட்சி. ஆரோ ஒரு ஆழ்வாரோட இன்னைக்கு ஆழ்வாராக ஆக்கி வைத்து அவருக்கு தான் அடங்கி போனாப்புல நினைச்சிருந்து ஆழ்வார் கேள்வி கேட்க அதுக்கு பதில் சொல்ல முடியாதா போலே ஆகி
இத்தனையும் பெருமாள் நடப்பறானால் மாயன். பாசரத்தில் தாழன் என்று பெறுவாருவான்னு சொன்னார் இல்லையோ, அது மாயன். நம்மாழ்வாரிடத்திலே இப்படி தாழன் என்றால் திருமங்கியாழ்வாரிடத்தே நைவளமுன் நாராயா நம்மை நோக்கா நாணினாற்போல் இறையே நயங்கள் பின்னும் செய்மளவில் என் மனமும் கண்ணு மோடி எம்பெருமான் திருவடிக்கீழ் அணைய இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கனமகரக் குழைய 2 4 தோளும்னு திருநந்தாண்டா பாசம். ஆழ்வாரும் பெண்மைக்கு தகுந்தா போலே பரகால நாயகியாய் நாம ஒரு நாளும் பெருமானுக்கு அடிபணிய மாட்டோம்னு இருந்தார். அவர் எப்படியாவது இவரை தன் வசத்துக்கு கொண்டு வந்து விடணுங்கிறத பார்க்கிறார். அதுக்கு பாட்டு பாடி பார்க்குறாராம். தன் திருமேனி அழகை காட்டி பார்த்தார், ஆழ்வார் மயங்கலே. சரி, தான் பெருமையை காட்டினார், மயங்கலே. பாட்டு பாடினா பேய் கூட இறங்குங்கிறார். அதனால் சங்கீதத்துக்கு இந்த பெண்ணு இறங்காமல் போக மாட்டா, நன்னா பாடி பார்ப்போம் அப்படின்னு நைவளம்னு நட்டப்பாட நாட்டக்குறிஞ்சி ராகம் அந்த ராகத்தில் வச்சு பாடினாராம். நைவளமுன் ஆராயா நம்மை நோக்கா. பாடிட்டு ஆழ்வார் கிட்டக்கு வந்து பார்த்தாராம். ஏதானு உருகிறாப்பில் இருக்கா, மனசு கனியறதா, அதே கெட்டியாக இருக்காரா, இன்னும் முகத்தில் சலனமே தெரியலையே என்று கிட்டக்க பார்த்தார். தோழி பக்கத்தில் இருக்கிற தோழியை தொட்டின்னு பரகால நாய்க்கு சொல்கிறா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து பிடிச்சிருந்தேன். அவன் பாடவும் பாட்டுட்டு கிட்டக்க வந்து பார்த்தா நிமிஷ போதில் நான் உடஞ்சி போயிருப்பேன், உடஞ்சி விட்டேன். ஆனாலும் உடையலே நினச்சிட்டு வேணும்னு கெட்டியாக வச்சுட்டு இருந்தேன். அப்படியே அந்த கண்ணனுக்கு தோணலை. கடைசியில் நம்ம சங்கீதத்துக்கு இவ தோக்கலையா, அப்போனா நம்ம தோற்று போயிட்டோம் தான் போடுது. இனிமே இவர்கிட்ட நமது செல்லுபடி ஆகாதுன்னு நினச்சின்னு கிட்டக்க வந்தார். வந்தவர் கையை கூப்பிண்டார். யார் அவர் முன்னாடி கை கூப்பி பழக்கம்? அவருக்கு யார் முன்னாடியான்னு கை கூப்பி பழக்கம் இருக்குமா? நைவளமுன் நாராயா நம்மை நோக்கா நாணினார் போல். நான் ஒன்றும் குறையலே, நான் விட்டு கொடுக்கலேன்னு தெரிஞ்ச உடனே வெட்கம் வந்துடுத்தவனுக்கு. அப்போ நம்மளதெல்லாம் ஒன்றும் பலிக்கலை இந்த பெண்ணுக்கிட்ட என்று ரொம்ப வெட்கப்பட்டுட்டார். நாணினார் போல் இறையே நயங்கள் பின்னும் செய்வளவில். அப்போ அருகிலே வந்து என் முன்னாடி கை கூப்பிண்டு அடியேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாராம். இது வரைக்கும் நான் தான் அடியேன் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். முதல் தரையா பெருமான் ஒருத்தரை பார்த்து அடியேன்னு சொன்னார். அப்படின்னா பெண்ணே, இனிமே ஒன்றை நான் எனக்கு அடிமைன்னு சொல்ல முடியாது போல் இருக்கு, தோத்துட்டேன், என்ன அடிமையாக ஏற்றுக்கிறியா அப்படின்னு அந்த பெண்ணிடத்தில் சொல்ல அந்த நிமிஷம்தான் நான் உடஞ்சேன். அது வரைக்கும் நான் ரொம்ப தூரம் நான் பெண்ணுன்னு பார்த்துன்னு தான் இருந்தேன். எப்போ சர்வேஸ்வரன் வந்து கையை கூப்பிண்டு அடியேன்னு சொன்னாரோ, இறையே நயங்கள் பின்னும் செய்மளவில் என் மனமும் கண்ணு மோடி. அப்போ என் மனசும் கண்ணு சண்டை போட்டதையும் கூட, இன்னும் என்ன பெண்மை உமக்கு இப்போ இப்படியா பார்த்துட்டு இருக்க போறீர்? ஆனானப்பட்ட சர்வேஸ்வரன் கையை கூப்பி அடியேன்னு சொல்கிறார். இனிமே நீர் அவருக்கு அடிமேன்னு ஒத்துக்கிறதானா ஒத்துக்கும், இல்லைன்னா மனசும் கண்ணு நான் உம்மோட இருக்கிறதா இல்லை, நாங்கள் அவரோட போகிறோம் என்று என்னிடத்தில் சண்டை போட்டு கொண்டு என் மனமும் கண்ணு மோடி எம்பெருமான் திருவடி கீழ் அணைய. அவர் திருவடியில் சேர்ந்தது என் மனசு என் கண்ணு நினச்சிருந்தேன். சொல்லிட்டு கூட போல அது ரெண்டும். அந்த பெருமான் வந்து நின்ன உடனே இனிமே உம்மோட இருந்ததே தப்பு ஆழ்வீர், அவனுக்கு அடிமேன்னு புரிஞ்சுட்டு நீர் பாடுவீர்னு பார்த்தா அவரை எதிர்த்து நீர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டே. இனிமே நான் உம்ம மனசு இல்லை, இனிமே நான் உம்ம கண் இல்லை, நான் அவன் பக்கத்திலே போறேன்னு பொழுது இனி ஆறக்கொண்டு என்னு சாகோன்னு தெந்திருப்பேரே மகர நெடுங்குடை காதன் 7ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழியிலே வெள்ளச்சுரு சொங்குட ஆழியேந்தி தாமரை கண்ணனன் நெஞ்சினூடே புள்ளைக்கடாகின்ற வார்த்தை காணீர் என் சொல்லுகே நல்லமீர்கள் வெள்ளச்சுகம் அவன் வீத்திருந்த வேதவொலியும் விழாவொலியும் பிள்ளக்குழா விளையாட்டொடி மரா திருப்பேரையில் சேர்வன் நானேன்னு 10 போஷன் பாடியிருக்கார். அதில் தெந்திருப்பேரை மகர நெடுங்குழை காதர் மகரபூஷண சுவாமி அவரை சேவிப்பதற்காக நம்மாழ்வார் போகிறார். ஒவ்வொரு அவயவமாக ஒவ்வொரு இந்திரியமாக ஆழ்வாருக்காக பேசுகிறேன்னு போச்சு. அந்த பெருமாள் நம்ம கல்யாணம் பண்ணிக்கல தானே, கண்ணு புறப்பட்டு நான் போய் பேசி கூட்டின்னு வரேன்னு போச்சான். முகவரியே இல்லை, காது போச்சு சத்தமே இல்லை, வாய் போச்சு பேச்சே இல்லை, கடைசியில் மனசு மட்டும் பாக்கி. நான் பேசிட்டு வரேன், நான் போய் என்னான்னு விசாரிச்சுன்னு வரேன். இப்போ இந்த 5 இந்திரியங்களை நம்பினீரே பத்திரா, கடைசியில் ஒன்றும் நமக்கு நல்லது பண்ணல. மனசு தான் எப்பவும் எல்லாருக்கும் நல்லது செய்யும். நான் போயிட்டேன்னு போச்சு, என் மன அங்கே போச்சு, போய் என் நெஞ்சினாரும் அங்கே ஒழிந்தார் இனி ஆறக்கொண்டு என்னு சாகோ. யாரோட நான் இனிமேல் பேசுறதுன்னே தெரியல. பெருமான் ஒன்று பண்ணுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனாலும் பெரிய ராஜா படையெடுத்து வந்தாள்னு வச்சுங்க, முதல்ல பசுமாட்டெல்லாம் கவர்ந்துருவா, அப்புறம் அங்கே இருக்கிற ஆள் படையெல்லாம் எடுத்துடுவா, தேர்ப்படையெல்லாம் எடுத்துடுவா, விமானத்தெல்லாம் உடைச்சிடுவா, கோட்டை கொத்தலத்தை அழிச்சுடுவா. இதெல்லாத்தையும் பண்ணிட்டு முற்றுகையிட்டா தானே ராஜா சட்டுன்னு மடிவான். அதுக்காக இது சுத்துப்பட்ட எல்லாத்தையும் ஜெயிச்சிருவாளா? நான் இப்போ யோசித்தேன், எதுக்கு இந்த பெருமாள் என் கண்ணை எழுத்துன்னு போயிட்டாரே, காதை எழுத்துன்னு போயிட்டாரே, மூக்கு எழுத்துன்னு போயிட்டாரேன்னு பார்த்தேன். ஒன்று காலாட்படை, ஒன்று யானைப்படை, ஒன்று குதிரைப்படை எல்லாம் போயிடுத்து. இப்போ நான் தனி, என் நானும் நிறவும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு.
என் நாணத்தை எடுத்துட்டார், நிறைவெடுத்துட்டார், என்னையும் இதோ எடுத்துன்னு போடப்போ நகரமும் நாடும் பிறவும் தேர்வேன் நாணனக்கில்லையன் தோல்மீர்கள் சிகரமணி நெடுமாடு நீடு தெந்திருப்பேரையில் வீத்திருந்த மகர நெடுங்குழை காதன்மாயன் நூத்து வரை அன்னு மங்கநூத்த நிகரில் முகில்வண்ணன் நேமியான் என் நெஞ்சங்கவர்ந்தனை ஊழியானே. நெஞ்சத்தையும் தொலைத்தேன், சரீரத்தையும் பயிர்ப்பையும் அச்சத்தை தொலைத்தேன் என்று இவர் தொலைஞ்சதில் எப்போ தாழ நின்று பரிமாறி தொலைய வைத்தபடி. ஆக யாரானு ராவணன் வந்தார், கும்பகர்ணன் வந்தார், நம்ம போல சம்சாரி வந்தால் இறங்கவே மாட்டார் பெருமாள். எங்கே நின்று எப்படி ஜெயிக்கணுமோ ஜெயிச்சிருவார். ஆனால் பரம பக்தர்கள் யாரானு வந்தால் தாழ நின்று தான் ஜெயிப்பார். அதில் ரொம்ப திருப்திப்படுறாராம். யாரேனும் பக்தர்கள் வந்து அவர்கள்ட்ட தோப்பறோன்னால் பத்னிக்கு தோற்பான் பரம ரசிகன். யார் மனைவிக்கு தோக்கிறாளோ அவன் தான் ரசிக்கணும். எல்லாம் வெளியிலெல்லாம் தோத்துவிட்டு வீட்டில் வந்து ஜெயிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஜெயிக்கணும்னா வெளியில் போய் ஜெயிக்கணும். வீட்டில் தோக்கிறவனுக்கு தானே ராசிக்கமே இருக்கும். அப்போ தான் தாம்பத்தியமே ரசிக்கும். அது நன்னா தெரியும் கண்ணனுக்கு. கொஞ்சம் ராமன் சுமார், அது அவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அவருக்கு அவ்வளவு தெரியாது. ஆனால் எங்கெங்கே தோக்கணும் எங்கெங்கே ஜெயிக்கணுங்கிறத கண்ணன் அறிந்து வைத்தது தான் தாழ நின்று பரிமாறினபடி. அதனால் இந்த பெண்கள் எல்லாரிடத்துலையும் தாழ நின்று பெண்ணே நான் உமக்காகங்கிறது தெரியாதா அப்படின்னு அன்னலே வாய் நேர்ந்தான். இது இன்று நேற்றல்ல, அன்னைக்கே எனக்கு இந்த வார்த்தை கொடுத்திருந்தார். அர்ஜுனனுக்கு நென்னலே வாய் நேர்ந்தான். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. இதான் நென்னலே வாய் நேர்ந்தான். மாசுச்சகான்னு குருக்ஷேத்திர பூமிக்கு நடுவில் நின்று சொல்லியிருக்கார். நம்மளை பார்த்து ஒரு மாசுச்சகா சொல்லக்கூடாதா? அப்படின்னா வாய் நேர்ந்தான் ஒத்துப்போம். ஆனால் இப்போ உங்காலில் நாங்கள் விழுந்திருக்கோம். அன்னைக்கு மாசுச்சகா கண்ணன் சொல்கிறேன்னார், கேட்டுகளே நாங்கள் விட்டுட்டோம். இன்னைக்கு நீ வாயால் முன்னம் மாத்தாதே அம்மா, நீ நேசநிலை கதவம் நீக்கு. அப்போ மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். மணிவண்ணன் சொல்லுகிறாரே அப்படின்னா ரத்தனம் போன்றவர், நீல நாயகத்தை போன்றவர். அது அடிக்கடி ஏன் சொல்கிற பேரு மணிவண்ணன் வச்சுக்கிறா. இப்போ நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாரிட நிற்காய் பாசுரம். மணிவண்ணன் மணிவண்ணன் ஏன் சொல்கிறாள்னால், ஒன்று நீல வரணம், அவர் நீளமாக இருக்கார், மணியும் நீளமாக இருக்குது. ரெண்டு அதிகமான மதிப்புடையதாக இருக்கும், 1 கோடி ரூபாய் இருக்கும். ஆனால் ஒரு கைக்குட்டையில் சுற்றின்னு போயிடலாம். நீல ரத்தனமாக இருந்ததுனால் அதுக்கு ஒன்றும் பெரிய பொட்டி கிட்டிலாம் வேண்டாமே, ஒரு சின்ன குட்டையில் வச்சு சுற்றி எடுத்துன்னு போயிடலாம். அதை போல் பெருமான் எவ்வளவு மதிப்புடையவனாக இருந்தாலும் பக்திங்கிற சின்ன விஷயத்தில் சுற்றி எடுத்துன்னு போயிடலாம். அவர் ரொம்ப பெரியவர். ஆனால் பக்தி கிரீதோ ஜனார்தனா, பக்தனுக்கு அவனால் வாங்கப்படுகிறான் விற்கப்படுகிறான் ஜனார்தனன்னு சொல்கிறோம். அதனால் மணிவண்ணன். அது யார்கிட்ட இருந்தாலும் மற்ற எல்லாரும் அவரை பார்த்து கை கூப்புவா. ஒருத்தர்கிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் வைரம் இருக்குன்னு வச்சுங்க, அவர் நடக்கிற தோரணையே வேறையாக இருக்கும். அவர் வீதியில் போகிறச்சேவே நம்மளுக்கு தான் எல்லாம் அப்படின்னு தான் போவார். போகிறவாளும் அவர்கிட்ட தான் இருக்குது, அவர்கிட்ட தான் இருக்குன்னு வாழும் இல்லையோ. அதை போல் இப்போ யாரான ஒருத்தர் பிரம்மத்தை உணர்ந்த ஞானி இருந்தால் ஒதுங்கி எல்லாரும் அவர்கிட்ட தான் இருக்குன்னு வாழும் இல்லையோ. ஒருத்தர் பிரம்மத்தை தெரிஞ்சு வச்சுருக்கானோ அவரை பார்த்தோன்னே சேவிக்கிறா, கை கூப்புறா, சுவாமிக்கு பிரம்மத்தை பற்றி ஞானம் இருக்குங்கிறா, அது முகத்திலேயே தெரியறது தேஜஸ்ன்னு வா. அப்போ மணி இருக்கிறவனுக்கு எப்படி சமுதாயத்தில் மதிப்போ, மணிவண்ணனை கையிலே வைப்பவருக்கு சமுதாயத்தில் மதிப்பு தானே. எல்லாருமே இவர் தான் வித்வான்னு கொண்டாட போகிறார். அது மணிக்கு. இந்த மணி யார்கிட்ட இருக்கோ அவனை தூங்கவே விடாது. ராத்திரி முழுக்க 4 தரம் எழுந்திருப்பான். அதுக்கு வேணும்னு ஷவுரெல்லாம் கட்டி காவலாளி போட்டு கூவறதுக்கு மணியெல்லாம் வச்சு எல்லாம் வச்சுருப்பா. ஆனாலும் 1 மணிக்கு எழுந்திருப்பார், 2 மணிக்கு எழுந்திருப்பார். இருக்கோ இல்லையோ தொட்டு தொட்டு பார்த்துக்கிறாளோ இல்லையோ, அவன் இருக்குது உங்கேயும் போகலன்னா அவனுக்கு மனசு கேட்காது. இப்போ பதறி போய் பார்ப்பனோ இல்லையோ. அதை போல் கண்ணன் கிடச்சி நான் மோட்சத்துக்கு போகிறன்னி வரைக்கும் பதற்றம் போகாது. கிடச்சிருமோ இல்லையோ, கொடுத்துருவரா. இத்தனை பேர் நித்தியம் வந்துட்டுருக்கோம், கோவிலுக்கு போகிறோம், போயின்னு இருக்குமே. அப்படியே ராத்திரி வேளையில் ஒரு நாள் நிச்சயமாக நம்ம மோட்சம் போடுவோமான்னு கேட்டு பாருங்க. அவளுக்கு ஆசை இருக்குது போகணுன்னுட்டு. போவோமான்னால் போனோம், இதுதான் பதில் வரும். இப்போ போனோங்கிறீரே போவீரான்னு கேட்டால்னால் நான் எங்கே சுவாமி சொல்லாத, போனோம்னு விருப்பம் தான் என்னால் பட முடியும். இப்போ கொடுக்கறதும் கொடுக்காதும் அவர் கையில் இருக்கு. இப்போ எப்போ கொடுப்பாருங்கிறது அவருக்கு தெரியும். அப்படின்னு அவங்க நம்பிக்கை இல்லையானால் நம்பலேன்னு என் சொல்லலை. இப்போ நம்புகிறேன், ஆனால் ரொம்ப வசதியான பண்டமாக இருந்தால் கிடைக்கிற வரைக்கும் பதற்றம் தான். வஸ்து பெருசு. அப்போ அந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பெரிய கல்லூரியில் இடம் கிடைக்கணும்னா அதுக்கு கூப்பிட்றாளோ இல்லையோ, அப்பா அம்மா போய் உட்காந்துக்கிறா, அப்படி ஓடிண்டே இருக்குது. 99.9.8.7ன்னு ஓடுறது. எந்தெந்த கல்லூரி யாராக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கா. அப்போ அது கிடைச்சிருமான்னு ஒரு பதற்றம் இருக்கா? யாருக்கு இருக்கும் இல்லையோ. கிடைக்கும், நன்னா தான் வாங்கியிருக்கார் பிள்ளை, ஆனால் அது கிடைக்குமான்னு ஒரு பதற்றம் இருக்குது. கிடைச்சிட்டா நிம்மதியோ இல்லையோ. ஒன்றும் இல்லாத இது இல்லைன்னா இன்னொரு இடம், இது இல்லைன்னா இன்னொரு இடம்.
ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை. இப்போ இங்கே படித்தவள் எல்லாருமே அப்படியே இருந்துட்டு போகிறாளான்னால் அதெல்லாம் சொல்ல முடியாது சாமி. எங்கே படித்தவனே எங்கேயும் போகலாம், படிக்காதவனே ஓஹோன்னு வேலை பார்க்கலாம், ஒன்றுமே இல்லை வேலைக்கே போல வியாகாரத்தில் கொடி கட்டி பறக்கலாம், எதுவுமே இருக்குது. ஆனால் இங்கே இந்த பரமபதம்ங்கிற ஒன்றை விட்டுட்டோம்னா வேறேன்னு ஒன்று இல்லவே இல்லையோ. இதுக்கெல்லாம் எத்தனையோ வாய்ப்பு இருக்குது. இதை விட்டாது, அதை விட்டாது, அது கொடுக்கலையா வேற ஏதாவது ஒரு பரமதம் இருக்கான்னா இல்லையே. இருக்கிறது ஒன்றும், கிடைத்த வாய்ப்பு ஒன்றும், கொடுக்கறதுக்கே ஒரு ஒருத்தர், வேற யாரான ஒருத்தர் கொடுப்பறான்னு பார்த்தா மோட்ச தாத்தாவே இன்னொருத்தர் இல்லை. அப்போ எவ்வளவு பதற்றம் அதில் வரும். மணிவண்ணன் மணியை வைத்து கொண்டு எவ்வளவு பதறுவானோ அத்தனை பதற்றம் மணிவண்ணன் கையிலே இருக்கிறவனுக்கு இருக்கிறது. மணிவண்ணன் கையில் இருக்காங்கிறது பதற்றம் போனோங்கிறார் கண்ணன். நானே இருக்கேன், உனக்கு என்ன பதற்றம் அர்ஜுனா மாசுஜா, பதறாதேன்னு சொல்கிறார். அதை சொல்கிறவரை பார்த்துட்டே பதற்றமாக இருக்குது. இவர் பதறாதேன்னு சொல்லுவார், ஆனால் ஒரு யானையை கொன்னுடுவர், ஒரு யானை காப்பாற்ற ஓடுறேன்னுவர். குவலையாபீடம்ங்கிற யானையை கொன்னுட்டார், கஜேந்திரம்ங்கிற யானையை ரட்சித்தார். என்னை எந்த யானையாக வச்சிருக்கார் தெரியலையே. அது தெரிஞ்சதுன்னா நான் நிம்மதியாக இருப்பேன். இப்போ என்னை கஜேந்திர கோட்டியில் சேர்க்க போகிறாரா, என்னை குவலையாபீட கோட்டின்னால் நான் பண்ணியிருக்கிறது அநேகமாக குவலையாபீடம் தான். நாம் பண்ணது அப்படி தான் இருக்குது. கஜேந்திர நாட்டம் நான் பண்ணலை, ஆனால் எதிர்பார்ப்பு நான் பண்ணது குவலையா போயிடும். ஆனால் பெருமாள் என்ன கஜேந்திரனா எதிர்பார்க்கணும். இதை வேற நினச்சிருந்தோம்னா இது நடக்க போகிறதா. இப்போ இதனால தான் பதற்றம். அப்போ எப்போ எதை தொடங்கினாலும் ஏன் அவன் பதறான்னால் பேரு தப்பாதென்று துணிந்திருக்கையும் பேற்றுக்கு துவரிக்கையும். பேரு கண்டிப்பாக கிடைக்கும், பகவான் ஒரு நாளும் கைவிட மாட்டார், இது சத்தியம் அப்படிங்கிறது உறுதி இருந்தாலும் கிடைச்சுடனமேன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் பதறமோ இல்லையோ. அப்படி பதற வைக்கிறது தான் மணியனுடைய சுபாவம். அதனால தான் மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம். நாங்கள் தூய்மையாக வந்தோம், எதையும் எதிர்பார்த்து வரல, மங்களாசாசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். பெருமானை சேவித்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு ஒரு தரம் சொல்லணும். அவரை எழுப்பி சொல்லணும். இருக்கிற இடத்துல சொல்லக்கூடாதோ, எழுப்பி சொல்ல வேண்டுமானால் இல்லை. எங்களுக்கு மூத்தவள் ஒருத்தி இருந்தால் சீதைக்கு ஒரு ஆசை, நாங்கள் இளையவர்கள், எங்களுக்கு ஒரு ஆசை. என்ன அழகா கடைசி வரி முடிச்சுட்டார் தெரியுமா அங்கே வைக்காதா. சீதை சமயா போதித்த ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபா மந்தாகினி நதிக்கரையில் சித்திரகூடத்திலே சீதையனுடைய மடியில் தலை வச்சு ராமன் தூங்கின்றாராம். எழுப்பவே மனசு வரல. ஆனால் காக்காசுரன் வந்து கொத்தினா, அது ரத்தம் துளித்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எழுப்பிட்டேன். எழுப்பவே பிடிக்காமல் ராமன் தூங்குற அழகை பார்க்க ஆசைப்பட்டுன்னேன், ஆனால் வேற வழி இல்லை, எழுப்பிட்டேன். இது சீதை ஹனுமான் இடத்துல சொல்கிறா. இப்போ இவள் இங்கே சொல்கிறது, இப்போ துயிலெழப் பாடுவான் வாயால் முன்ன மாற்றாதே அம்மா, துயிலெழப் பாடுவான், கண்ணனை துயிலெழுப்பி பாடுறதுக்கு வந்திருக்கோம். அப்போ சீதை சொன்னது அவன் தூங்குவதை பார்ப்பதில் ஆசை கொண்டாள், ஆனால் எழுப்ப வேண்டி வந்துடுச்சு. இப்போ ஆண்டாள் சொல்கிறது நீ எழுந்திருந்து பார்ப்பதில் ஆசை கொடுக்குறோம். நீ தூங்கிறத பார்க்கறது ஆசைங்கிறது சீதா வாக்கியம், நீ எழுந்திருந்து பார்க்கறதுக்கு ஆசைங்கிறது ஆண்டாள் வாக்கியம். ரெண்டுமே உயர்ந்தது தான் விட்டான். அவன் தூங்கி பார்க்க ஆசைப்பட்டாலும் அவன் எழுந்திருந்து விழித்து பார்க்க ஆசைப்பட்டாலும் ரெண்டு மகிழ்ச்சிகளுடைய ஆசைப்போ. துயிலழப் பாடுவான் வாயால் முன்ன மாற்றாதே அம்மா, நீ நேசநலை கதவம் நீக்கு என்று சொல்ல ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருக்கிற துவாரசேஷியானவன் கதவை திறந்துவிட எல்லாருமாக அடுத்த திருமாளிகைக்கு வந்தார்கள். அது இன்றைய பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் செம்பற்கலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல்னு கூப்பிட்ட அனைவரும் எழுந்திருக்க எல்லாருமாக அடுத்த திருமாளிகை கட்டுக்கு நப்பின்ன பிராட்டி எழுப்பச் சென்றார்கள்ங்கிறது நாளைய பாசுரம். மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை நாளை காலை வழக்கம் போல் 7 மணிக்கு காலக்ஷேபம் வந்து சேர பிரார்த்திக்கிறேன். இப்போ 17வது பாசுரம் அனுசந்தானம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காதெழுந்திராய் செம்பர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் ஓரெம்பாவாய்.